இதுதான் பாத்தீங்கன்னா இந்த அழகான வீடுன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த வீடு வந்து என்ன பட்ஜெட்டுக்கு வந்து கட்டி கொடுத்துருக்கு? 3,50,00,000 முடிஞ்சிருக்கு. நல்லா இருக்கு. உண்மையிலே சொல்ல போனா ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னு சொல்லலாம். அது ஃப்ரீ ஆப்ஷனா செய்து கொடுக்குற ஒரு விதம். ஃப்ரீயா வந்து வெளியில நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் வந்து காத்தோட்டமா இருக்கு. அதை விட பாத்தீங்கன்னா இந்த வியூ பாத்தீங்கன்னா அவ்வளவு பிடிக்கும். இன்டீரியர் அழகு வந்து வடிவா வந்து செய்திருக்கணும். அதை சொல்லி பாத்தீங்கன்னா நாங்கள் மொட்டை மாடிக்கு வந்துட்டோம் சொல்லலாம். மேல்தளத்துல லிவிங் ஏரியா தான் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இது தேக்கு தான், தேக்குலாம் செய்து கொடுத்தது. வீட்டுக்கார முதலே கேட்டது தங்களுக்கு படி தேக்கிலே தெரிய சொல்லி. சுவாமி அறையின் முன் முகப்பை பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து பிரம்மாண்டம் வந்து கொடுத்திருக்கணும். சிஎன்சி கட்டிங்ல வந்து கொடுத்திருக்கணும். இந்த சிஎன்சி கட்டிங்ன்றதே ஒரு தனி யூனிட். பர்த்டே இருந்தா இப்ப அந்த டிவி யூனிட்டோட மறைச்சுன்னு இருக்காம ஸ்னோம்ல இதுலயே பர்த்டே கொண்டாடுறா. பர்த்டே செய்யக்கூடிய இதுல டிவி இந்த மவுண்ட தான் பாப்பீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அழகா வந்து கொடுத்துருக்கீங்க. வணக்கம் ராவலே, நான் உங்கள் தவிர நான் இப்ப இந்த இடத்துக்கு வந்துக்கிறேன். ஜாழ்ப்பாணத்துல வேலனைக்கு தான் வந்து இருக்கிறேன். அதுவும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான அழகிய வீடு தான் பார்க்க போறோம். இந்த வீடு யார் கட்டியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இருந்தால் B2S பில்டர்ஸ் தான் கட்டியிருக்கணும். ஏற்கனவே தெரியும், நாங்கள் போன முறையும் ஒரு வீடு ஒன்று பார்த்துருந்தாங்க. நல்ல ஒரு அழகான வீடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து இன்னும் வித்தியாசமாக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ஸ்டைலில் வந்து கட்டியிருக்கணும். இந்த வீடு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இங்கே என்னென்ன மாதிரியான வசதிகள் இருக்குது எல்லாத்தையும் இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்கலாம். பணத்தில் வேலனையிலாம் வந்திருக்கோம். வேலனையில இந்த அழகான வீடை வந்து கட்டியிருக்கணும். பார்த்தீங்கன்னா B2S பில்டர்ஸ் தான் கட்டியிருக்கணும். யாழ்ப்பாணத்தில் ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமான வீடுகளை கட்டி கொண்டிருக்கணும் சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி வெளியில இருந்து பார்க்க உங்களுக்கு வீட்டின் தோட்டம் தெரியும். அவ்வளோ ஒரு அழகான ஒரு வடிவுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டின் மதிலமைப்பை பார்த்தீங்களா இருந்தால் அதையும் வடிவாக வந்து செய்திருக்கணும். வீட்டின் கேட்டுன்னு சொல்லக்கூடிய மாதிரி இங்கால பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கேட், அதே மாதிரி இங்கால டபுள் கேட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த வீடு யார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா லண்டன் அண்ணாண்ட வீடுன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த வீட்டுக்கு பேர் பார்த்தீங்களா இருந்தால் சாரா ஃபார்ம் ஸ்டேட்டுன்னா வச்சிருக்கணும். இப்போ இந்த வீடு என்ன மாதிரி இருக்குன்னு இப்படி நாங்கள் உள்ளுக்கு போகலாம். அதே விட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டின் கேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வடிவா வந்து சிஎன்சி கட்டிங்னு சொல்றது. அதுல வந்து அப்படியே மெட்டில் கட் பண்ணி இந்த கேட்டை வந்து கொடுத்துருக்கணும். இப்படியே வந்த மாதிரி இருந்தா இதுதான் பாத்தீங்கன்னா இந்த அழகான வீடுன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. வீடுதான் பார்க்கவே உங்களுக்கு தெரியும். இந்த முகப்பு தோட்டம் என்று சொல்லிக்கு எல்லாருக்கும் வந்து பிடிக்கிற கேட்ட மாதிரி தான் இந்த வீட்டு முகப்பு இருக்கு. அதே மாதிரி லைட்டிங் எல்லாம் கொடுத்துருக்கணும். இப்போ நாங்கள் பாத்தீங்கன்னா B2S பில்டர்ஸோட கேட்கப்போறோம். இந்த வீடு என்ன மாதிரி கட்டி இருக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்கலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். உங்களோட B2S பில்டர்ஸை பற்றி ஒரு அறிமுகப்படுத்துங்க அண்ணா. நாங்கள் இப்ப 5 வருஷமா செய்து வரோம். ஓகே. இது நான் கேண்டோர் பண்ற 9வது வீடு. இதை விட இப்போ ஒரு 11 சைட் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வருஷம் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 7 வீட்டு கிட்ட கேண்டோர் பண்ண கிடக்குது. 8ஆம் மாசத்துக்குள்ள இன்னும் ஒரு 5 வீட்டு கிட்ட போடுவோம். எல்லாமே மாடர்ன் வீடு எல்லாம் வித்தியாசமா கட்டிக்கிறோம். டைம் இப்ப நாங்கள் இந்த 6ஆம் மாசம் கிட்டத்தட்ட 3 வீடு போடுவோம். இந்த 8ஆம் மாசம் 2 வீடு போட இருக்கு. இப்போ இந்த 10ஆம் மாசம் 2 வீடு போடுவோம். அந்த நாளுகளுக்கு பொறுத்து தானே அந்த உங்களுக்கு கட்டியும் முடியுது. அப்ப அந்த டைம்ல போடக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப அந்த டைம்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடா போட்டு இருப்போம். இந்த வீடு 9வது வீடு. இது இப்போதைக்கு போட்டதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டான வீடு. அதை விட என்னன்னு சொல்றது, இந்த வீட்டுல நீங்கள் ஒரு லக்ஸரி வீடுன்ற கூட வீட்டுக்கு தேவையானதும் பார்க்கலாம். ஒரு வீடு கட்டக்கூட வீட்டு பாதுகாப்புக்கு தேவையான நிறைய விஷயமும் இதுல இருக்கு. அப்ப ஃபுல்லா பாத்தீங்கன்னா அதுல நிறைய விஷயங்கள் நாங்க சொல்லி கொண்டிருக்கலாம். முக்கியமா இந்த வீடு வந்து கிளைண்ட் எந்த நாடுன்னா? கிளைண்ட் லண்டன். ஓகே. இந்த நிலப்பரப்புக்கு இந்த வீடு வந்து கட்டிக்கிறீங்க. இது 10 பிறப்பு காணிங்க. வேலை என்னன்னு சொல்றது, ஒரு ஃபார்ம் மாதிரி அங்கால காடினிங்கள் ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா கார்டன் செட்டப் அப்படி செய்கிற ஐடியால தான் பெருசா காணி வேண்டி செய்தது. அப்ப வீட்டு ஒரு ஓரளவு கட்டி கொண்டு பின்னுக்கு மாதிரி செய்கிற பிளான்ல தான் செய்தது. இப்ப எங்கட கண்ட்ராக்ட்ல விழாம். இனி மிச்சம் அவள் வீட்டுக்கார செய்ய போறோம். ஓகே. மொத்தமா நீங்க ஒரு டீம் ஒர்க்கா வந்து டீம் ஒர்க். நான் 3 பேரும் தான் சேர்ந்து செய்யறோம். ஓகேண்ணா. எங்களுக்குள்ள சின்னாக்கு நிக்கணும். நான் மெயினா நின்று பாக்குறது நாங்க 3 பேரும் தான் செய்றீங்க. முக்கியமான இந்த வீடு வந்து எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல வந்து கட்டி இருக்கிறீங்க? கீழ்த்தளத்துல எவ்வளவு அறைகள் இருக்கு? மேல் தளத்தில் எத்தனை அறைகள்? இந்த வீடு மொத்தமா 3120 ஸ்கொயர் ஃபீட். இந்த வீட்டுல கீழே சாமி அறையோட இன்னொரு அறையும் அதை விட ஒரு ஓப்பன் கிச்சனும் ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது. மேல 3 அறையும் ஒரு அட்டாச் பாத்ரூமும் ஒரு காமன் பாத்ரூம் இருக்கு. மேலே எங்களையும் வீட்டுக்காரர் என்னன்னா கொஞ்சம் பெரிய கூலா கேட்டு கோல்டான் மெயினா கொஞ்சம் பெருசா லிவிங் ஏரியா வந்து அதிகமா நீங்க இப்ப பாத்தீங்கன்னாலே விளங்க கொஞ்சம் பெரிய லிவிங் ஏரியா அதோட ஆட் பண்ணி செய்திருக்கிறோம். இந்த லேண்ட்ஸ்கேப் என்ன மாதிரி நான் செஞ்சிருக்கீங்க? இது
இப்ப அவைகளுக்கு என்னண்டா கொஞ்சம் இந்த குளிர்ச்சியான இடம் மாதிரி தேவை வேண்டிச்சு நம்ம. அப்ப கொஞ்சம் புல் ஏரியாவையும் கொஞ்சம் கூட்டி இன்டர்லாக் ஏரியா இவங்களோட பார்க்கிங்க்கு ஏற்ற மாதிரி செய்தது. டிசைன் இப்படி அனுப்பிச்சு நம்ம எங்களுக்கு ஒரு border இப்படி இருக்கணும். அப்ப நாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கல்ல பதிச்சு புல்லு இது என்னது கொஞ்சம் வெயில்ன்றதால கொஞ்சம் புல்லுகள் கொஞ்சம் இப்பதான் வளர்ந்து கொண்டு வருது. மற்றது பூங்கட்டுகள் ஃபுல்லா தங்களுக்கு பிடிச்சதுல வேண்டி வைக்கிறேன்னு சொல்லி வேண்டிட்டீங்கன்னா மினிதான் அவைகள் இதுக்கிடையில பிட் பண்ணி எல்லாம் செய்வோம். எலிவேஷன் என்ன மாதிரி கொடுத்துருக்கீங்க? இது இப்ப நாங்கள் வீட்டுக்கு கிளைண்டே கொடுத்ததுல இருந்து கொஞ்சம் நிறைய சேஞ்ச் பண்ணி தான் செய்திருக்கிறோம். இதுல எப்படி என்றா முதல் இந்த இப்ப இதுல நாங்கள் டைல் ஒர்க் செய்திருக்கிறோம் தானே, அதெல்லாம் நாங்க 3Dல கொடுக்கக்கூட நார்மலா சீமெந்திலேயே பூசி இருந்துச்சு. ஆனா இந்த வீட்டுக்கு அப்படி பூசி விட்டுட்டு ஒரு பெயிண்ட கொடுத்தா வடிவு இருக்காதானே. அப்ப நாங்களே ஒரு டைல போட்டு ஆட் பண்ணுவோம், டைல் ஒர்க் செய்தோம். அதே மாதிரி இப்ப சில விஷயங்கள் இல்லாதவர்கள் ஆட் பண்ணி இருக்கு, கொஞ்சம் ஆட் பண்ணி 3Dல இல்லாத கூட ஆட் பண்ணி வடிவா இன்னும் மெருகூட்டி. இப்ப 3Dன்றது இப்ப நாங்கள் போனால கதைச்சு ஒரு இதண்டி சொல்றது ஃபுல்லாவே கீறி எடுக்கிறன்றது ஒரு 100% வராது. அப்ப ஒரு வீடு கட்டி கொண்டு போகக்குள்ளதான் சடனா இப்ப நாங்க அந்த மேல போட்டிருக்கிற மாவல் டிசைன் இருக்கு தானே, அதெல்லாம் இப்போ ஒரு 10 நாளுக்கு முதல் தான் போட்டு நாங்க எங்களுக்கு வேலை முடிச்சுட்டு போக்குள்ள பார்த்தா அது சடனா பார்க்க ஒரு பிளாங்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப உடனே அதுக்கு டிசைன் பட்டி உடனே அந்த டைல் ஸ்டார்ட் பண்ணினது. அதே மாதிரி இப்ப இந்த கதவு டிசைன் இருக்கு தானே, இப்ப கதவு டிசைன் எல்லாம் முதல் கிளைண்ட் எங்கிட்ட கேட்டது வேற, அப்புறம் இடையில தான் கேட்டுச்சுன்னா இப்படி செய்யலாம். உடனே சேஞ்ச் பண்ணி அவையில் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி செய்து கொடுத்து அப்ப கிளைண்ட் என்ன கேட்கிறீனமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வடிவா செய்து கொடுக்குறீங்க. ஓகே, முக்கியமா சொல்லணும் இந்த வீட்டுன்ற சூழலை சொல்லி ஆகணும். என்னடா அங்கால கோயில், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கால பனை மரங்கள், இங்கால பாத்தீங்கன்னா தென்னை மரங்கள்னு சொல்லி ஒரு அழகான ஒரு சூழல்லாம் இருக்கு. அவ்வளவு ஒரு வடிவான இடத்துல இந்த இயற்கையை கலந்த இடத்துல இந்த வீடை கட்டிருக்கணும் வேலனையில. வீட்டுன்ற முன் முகப்புண்டு பாத்தீங்கன்னா இங்கால பாத்தீங்கன்னா ஒரு பிராந்த செட்டப்ல போட்டுருக்கேன். கீழே பாத்தீங்கன்னா ஒரு போட்டிக்கு சின்ன ஒரு போட்டிக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கார் பார்க்குண்டே முன்னு கொண்டு கார்கள் அதெல்லாம் பார்க் பண்ணக்கூடிய மாதிரி இங்கால பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிராந்த செட்டப்ல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி லைட்டிங் இப்பதான் ட்ரெண்டிங்கா வந்து ப்ரொஃபைல் லைட் உண்டு. இதுல ரெண்டா செய்யறவங்க ஒன்று என்ன செய்யறவங்க பிளட்ல வெட்டி போட்டு ஃபிட் பண்றது. பிளட்ல வெட்டி போட்டு செய்யக்கூடிய என்னன்னா இப்ப எங்கட கவர் இருக்கு தானே, அது கிட்டத்தட்ட கம்பி கிட்ட போடும். அது நாங்க பிளாட்டை வெட்டி செய்யற அளவுக்கு நாங்க விரும்புறீங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னா திருப்பி ஜிப்சம் போட்டு ஏத்தி திருப்பி ஒரு பிளட் மாதிரி ஆக்கி போட்டு அதுல நாங்க செய்யறோம். நாங்க சிலாக்கள் பிளட்லயே வட்டி செய்யறாங்க. ஆனா அது இந்த அளவுக்கு நல்லன்னு தெரியல. உண்மையிலே பிளட்ன்ற தடிமன் குறையோக்கல் அதுல நாங்க வெட்டேக்க அதுல தரம்ன்றது குறையும். அதாவது உங்களுக்கு ஸ்டீலுகளுக்கு அதை விட இங்க உப்பு காத்தல்லோ, நாங்கள் அதுல வெட்டி எதுவும் பிரச்சனை வந்தாலும் நாங்க திருப்பி எங்களை செலவு போனாலும் பரவாயில்ல, திருப்பி ஒரு புல்லா இதண்டி இதை ஜிப்சம் செஞ்சு அதுக்குள்ளேயே அந்த லைட்டை ப்ரொஃபைல் லைட்னு சொல்றது. இதான் இப்ப கொஞ்சம் ட்ரெண்டிங். இப்ப என்னன்னு சொல்றது ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி கட்டாயம் மாறி ஆகணும். அதுதான் கிளையண்ட்டுக்கு நாங்க சொன்ன விஷயம் இல்ல, சொல்லாமலே செஞ்சு கொடுத்துக்கிறீங்க. அதுதான் உண்மையில வேணுமே. ஒரு வீட்டின் அழகு, அதே மாதிரி இந்த காலத்துல என்ன ஸ்டைல் இருக்கோ அதை கட்டாயம் அந்த கிளையண்ட்டுக்கு செஞ்சு கொடுப்போம். லைட் எப்படி என்றா நாங்க விரும்பின டிசைன் எப்படியும் இப்ப நம்மள வெட்டி செய்யறது தானே. அப்ப என்னென்ன மாதிரி என்ன செய்து போட்டு அதுக்கேற்ற மாதிரியே செய்யக்கூடிய ஒரு வீட்டுக்காரர் என்ன கிண்ணம் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரியே செய்யலாம். இதெல்லாம் நல்லா இருக்கு. இதெல்லாம் நாங்களாவே செலக்ட் பண்ணது, நாங்களாவே தேடி போய் செலக்ட் பண்ணது சமையலறை. ஆனா நாங்க முன்னுக்கு வரக்குள்ள ஒரு சமையலறையோட ஃபீல் இல்லாம நார்மலா ஒரு வடிவான இதை செய்திருக்கிறோம். இதுல சும்மா இந்த இப்ப இதோட இப்ப இதுல நாங்க சும்மா ஒரு கல்லுகள் போட்டு ஆட் பண்ணி இருக்கிறோம். இதுக்குள்ள 2 பூச்சாடி ஒரு மீன் தொட்டியோ கொண்டு ஒரு சைட்ல வச்சு இன்னும் அழகுபடுத்தலாம். ஆனா எங்கட பட்ஜெட்டுக்குள்ள நாங்க இன்னும் மெருகூட்டு இல்லாதனா ஒரு அளவா செய்து கொடுத்துக்கிறீங்க. முன் கதவை சொல்லி ஆகணும். ஒரு பிரம்மாண்டமான கதவு. இந்த கதவை பற்றி சொல்லுங்க. என்ன மாதிரியான ஃபுல்லாவே தேக்கு தான் இங்க செய்தது. ஃபுல்லாவே தேக்குலையும் போட்ட வேஸ்ட் தான். முதல் சொன்ன மாதிரி போட்ட வேஸ்ட் தானே. இந்த போட்ட வேஸ்ட்ன்றது என்னன்னு சொல்றது, இப்ப குறிப்பிட்ட காலம் ஒரு 10 வருஷத்துக்கு இறங்காம இருக்கும். அதே நேரம் இன்னொன்று என்னன்னா இப்ப இந்த வளையிற தன்மையிலும் கொஞ்சம் குறைவா இருக்கு. உடனே இது இழுத்து இதன்றதால இந்த வளையிற தன்மையிலும் கொஞ்சம் காஞ்சி தடியெல்லாம் இருக்கிறால வளையிற இஞ்சால கொஞ்சம் வெயில் கூடிய இடங்கள் இருந்தாங்க. அதுகளுக்கு இப்ப பானிஸ் குறைஞ்சது ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒருக்க வந்தாலும் மாத்திக்கொண்டே இருக்கணும். பானிஸ் அடிச்சோம். இந்த போட்ட வேஸ்ட் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். இல்ல உண்மையிலே சொல்ல போனா ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னு சொல்லலாம். இப்படியே பாத்தீங்கன்னா நாங்க லிவிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம். பாத்தீங்கன்னா இதான் இந்த அழகான வீட்டுங்க லிவிங் ஏரியா.
எல்லாரும் வந்து அதிகமா செலவழிக்கிற இடம்னு சொன்னா ஒரு வீட்டுல இந்த லிவிங் ஏரியா ஹோல் ஏரியான்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து செலவு செய்வோம். ஏன்னா இது வந்து பெரிய ஒரு ஹோல்னு சொல்லலாம். சொன்ன மாதிரி தான் வீட்டுக்கார கேட்டது பெரிய கோல் ஒன்று தேவையுண்டு, கிளை மேலேயும் பெருசா கோல் தேவையுண்டு. என்ன அதுக்கு இப்போ உண்மையின்படி இப்படி இருந்தா தான் சோபா செட் எல்லாம் போட்டு வடிவா இருந்து ஒரு கதைச்சு ஒரு 10 பேர் வந்தாலும் இருந்து கதையக்கூடிய மாதிரி கோல் இருக்கும். இல்ல நீ 4 பேர் வெளியால இருந்தா உண்மையை இடம் காணாது. அப்போ ஒரு வடிவான ஒரு இடம் தேவைன்னு இப்படி ஒரு கோல் எடுத்தா தான் செய்யலாம். முக்கியமா அடுத்தது வந்து கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கு. நல்ல முக்கியமா பாத்தீங்கன்னா வீட்டுல இந்த ஹோல்ல வந்து நல்ல காத்தோட்டமா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த அளவு வந்து பெருசு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்காலயம் வந்து ஜன்னல் வந்து கொடுத்துருக்கு, நீங்க அதையும் வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஜன்னல் இருக்கு. அதே மாதிரி முக்கியமா சொல்லணும், லிவிங் ஏரியாவுக்கு வந்த உடனே எல்லாரும் பாக்குறது வந்து டிவின்ற மவுண்டை தான் பாப்பீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அழகா வந்து கொடுத்துருக்கீங்க. இது என்ன மாதிரி நான் செட்டப் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, லைட்டிங்கும் நல்லா இருக்கு. இது ஃபுல்லாவே இப்படி தான் ப்ரொஃபைல் லைட், அந்த லைட்டிங் அது சொன்ன மாதிரி தான் ப்ரொஃபைல் லைட்டிங். அப்படியே தெரியும் இந்த லைட்டிங் பாருங்க கிட்ட வந்து சும்மா அப்படி வடிவா இருக்கும். டிவி போட்டாலும் அப்படி வடிவா இருக்கு. நைட் தான் இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா கூடுதலா டிவியும் போட்டிருக்கா அப்படித்தானே. அந்த நேரம் ஃபுல் லைட்டை நிப்பாட்டிட்டு இந்த லைட்டை மட்டும் போட்டுட்டு ஒரு ஹொரர் மூவி எல்லாம் பார்க்க நல்லா இருக்கும். அந்த லைட்டிங்கோட பார்க்கவே நல்லா இருக்கும். நார்மலா இதுக்கு நாங்கள் மற்றதுல கூடுதலா ஓப்பனா விட்டு இருக்கிறோம். இதுக்கு நாங்கள் கண்ணாடி போட்டு ஒரு செட்டப் ஒன்று செய்திருக்கிறோம். வந்து தேவையான பொருட்களை அலங்கார பொருட்களை வச்சுக்கொள்ளலாம். இதுக்குள்ள எதுவும் ஒரு திங்ஸ் வைக்கல. அந்த லைட்டிங்க்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அதே மாதிரி இங்கால என்ன மாதிரி இது நான் சும்மா அந்த இடம் பிளாங்கா இருக்கு தானே, அப்போ ஒரு சும்மா ஒரு பார்க்கல நல்லா இருக்கணும். இப்போ ஒரு பர்த்டே என்றா இப்ப அந்த டிவி யூனிட் எல்லாம் மறைச்சுன்னு இருக்காம ஸ்னோம்லா இதுலயே பர்த்டே செய்யக்கூடிய இதுலயே ஒரு ஃப்ரேமை வச்சுட்டு இதுலயே இப்ப எதுவும் ஸ்டிக்கர் ஒட்டுறாலும் ஒட்டி போட்டு ஒரு பர்த்டே செய்யக்கூடிய மாதிரி செய்திருக்கிறோம். இல்லாட்டிக்கு என்ன செய்யணும்னா டிவி யூனிட்டை தான் மறைச்சு ஒரு ஸ்கர்ட்டின் போட்டு ஏதாவது ஒன்று செய்துட்டு இருக்கணும். இது நார்மலாவே இதுலயும் ஒரு ஃப்ரேம்களை வச்சு நாங்க முன்னுக்கு ஒரு மேசை வச்சு எங்களுக்கு தேவையானதை இதுலயே எதுவும் ஆட் பண்ணி செய்யக்கூடிய மாதிரி ஒரு நார்மலா. ஆனா சொல்லி நல்ல கிரியேட்டிவ் மைண்ட் வந்து உங்களுக்கு இருக்கு. அவ்வளவு வந்து யோசிச்சு செஞ்சிருக்கணும். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேனா வரக்கூடாதுக்காண்டி இந்த செட்டப் வந்து செஞ்சிருக்கோம். இந்த போட்டுண்டா இது நாங்க பாவிக்கிற சட்டை போட் இல்ல. இந்த போட் தான் கொழும்பு சைட்ல பாவிக்கிற ஒரு போட். இதெல்லாம் கிச்சன் கபோர்ட் கூட அடிக்கிறவங்க, ரூம் கபோர்ட் கூட அடிக்கிறவங்க காசு குறைய முடியும். நான் அதுக்காண்டி மெட் பண்ண என்னன்னா இந்த போட்ல சிலதுல பார்த்தா நல்ல பினிஷிங்கா இருக்கும். இது இப்படியே பெயிண்ட் பண்ண தேவையில்லை, இதே இதுலயே வரும். ஆனா அதோட குவாலிட்டி எப்படி இருந்தா இந்த இதுல பாத்தீங்கன்னா இப்ப இந்த இதுல நோம்பல நாங்க ஃபிட் பண்ணக்குள்ள வந்த கலண்டருக்கு தானே இதே தன்மைக்கு வந்துடும். அப்ப ஒரு பாவன காலம்ன்றது குறைவு. இப்ப இதேன்னு சொல்றேன்டா இதுலயே இப்ப ரூம் கபோர்ட் அடிக்கிறாங்க, கிச்சன் கபோர்ட் அடிக்கிறாங்க. அடிச்சு விட்டா அந்த காலம் குறிப்பிட்ட காலம். இந்த இதுல உள்ளுக்கு தெரியுது பாருங்க ஒரு பச்சை கலர் துண்டு, இதை சொல்லுவாங்க இச்சாரமண்டு. இப்படித்தான் பிஞ்சு பிஞ்சு வரும். நார்மலா சில யாழ்ப்பாணத்து கண்ட்ராக்டரே பேஸ்புக்ல வீடியோவா போடுறோம், நம்ம அதையே அடிச்சு கொண்டே போடுறோம். ஆனா அது என்னன்னா அவங்க எல்லாம் 10 வருஷம் புரண்டி கொடுக்குறாங்க. ஆனா கடைசி வந்து 10 வருஷத்துக்கு அது பாவிக்காது. அப்ப அதால நாங்க செய்யறேன். நாங்க சட்டை போட் சில வீட்டுக்கார ஸ்பெஷலா தேக்கில கேட்டா தேக்கில செய்து கொடுக்குறது. மற்றும்படி கிச்சன் கபோர்ட்டோ மற்றது இப்ப இந்த கீழே நிலத்துல முட்டுறது எல்லாமே சட்டை போட்டுலாம் செய்வோம். சட்டை போட்டுலாம் செஞ்சுக்கிறீங்க. இந்த டிவி யூனிட் கீழ் பக்கங்கள் எல்லாம் ஃபுல்லா சட்டை போட்டுலாம். அதுக்கு மேல் பக்கங்கள்லாம் HRM போர்ட் பாவிப்போம். என்னன்னா அந்த பினிஷிங் பெயிண்டிங் பினிஷிங்காண்டி பாவிக்கிறது. நல்லா இருக்கு. உண்மையிலேயே சொல்ல போனா இந்த கீழே இருக்கிற இந்த கபர்ட்ஸ் இந்த ஒரு ஸ்டைலே வந்து அழகா இருக்குன்னு சொல்லலாம். டிவி வைக்க இப்ப நார்மலா எல்லாம் நாங்க ஒரே மாதிரி தானே செய்யறோம். நாங்கள் ஒரே பாக்ஸா இருக்கும், 2 சைட்டும் பாக்ஸா வச்சு அப்பதான் கொஞ்சம் வித்தியாசமா இப்படி வந்து நாங்கள் பார்த்தா போல நல்லா இருக்குன்னு போட்டு செய்தது. முக்கியமா இந்த ஜிப்சம் பர்க பத்தி சொல்லுங்க. இந்த ஜிப்சம் ஃபுல்லாவே வீட்டுக்கார செலக்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 டிசைன் கிட்ட அனுப்பியிருப்போம். இந்த வீட்டுக்கார செலக்ட் பண்ணி அனுப்பின டிசைன் இது. அப்ப அவையில் கேட்டது இந்த இடையில இருக்கிற ப்ரொஃபைல் லைட்டும் போடுது. நான் வளமே உள்ளுக்கு தானே போடுறோம். நாங்கள் இடையிலையும் ப்ரொஃபைல் லைட் போட்டு தருவீங்களோன்னு கேட்டுச்சு. அப்போ ஓகே என்று செய்தது. நல்லா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நைட் வியூக்கு தான் ரொம்ப வடிவா இருக்கும்னு சொல்லுவேன். இப்ப பகல்ல வந்து எப்படி தெரியுது தெரியல. எல்லா ஃபேனுக்கும் பாத்தீங்கன்னா இந்த லைட்டிங் வந்து கொடுத்துருக்கு. நம்ம நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபேனோடைய எல்லா ஃபேனுக்கும் கொடுத்துருக்கு அந்த லைட்டிங். சில வீடுகளை பாத்தீங்கன்னா ஜிப்சத்துக்கு பெயிண்ட் பண்ணிடுவாங்க. நாங்கள் கொடுக்குற வீட்டுக்கு இது வரைக்கும் பெயிண்ட் பண்றது என்னன்னா இது ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச லுக், ஒரு அளவான ஒரு வடிவாக இருக்கு. இதுக்கு பெயிண்ட் பண்ணி விட்டா ஒரு ஆள் விரக்கூட சடனா ஒரு ஆளுக்கு அந்த லுக் நேரம் பிடிக்காம இருக்கும், பிடிக்காம இருக்கும். அதே நேரம் இப்ப என்ன சொல்றது ஒரு மேல் வியூன்றது எப்பயுமே ஒரு ஒயிட்ல இருக்கிறது நல்ல லுக்கா இருக்கு. இப்படி வந்து பாத்தீங்கன்னா நைட்ல வந்து லைட்டுகள் வந்து ஆஃப் பண்ணிட்டு இந்த லைட்டிங்கை போட்டோட ஒரு அமைதியான ஒரு வடிவா இருக்கு. அதாவது நாங்க வந்து கலர் 3 கலர் லைட் போடுறோம் நாங்கள். அதுவும் விட்டு நம்ம என்னன்னா இப்ப அந்த எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி செய்யணும் ஒரு மைண்ட் செட். இப்ப 3 கலர்ன்றது 100ல ஒரு 20 பேருக்கு பிடிக்கக்கூடிய இருக்கும். இந்த கலர்ன்றது 100ல ஒரு 90 விதமான ஆட்களுக்கு மைண்ட்
ஒரு போமா இருக்குமென்ற ஒரு ஃபீல்லையே செய்து கொண்டு வரீங்க. 2 அறைகளும் ஒரு பாத்ரூம் இருக்கு, அதே மாதிரி ஒரு திறந்த சமையலறை இருக்கு. இப்படி அந்த லிவிங் ஏரியாவோட வெளியே பாத்தீங்களா இருந்தா இங்கால திறந்த சமையலறை இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த திறந்த சமையலறையை பார்த்துட்டு அப்படியே ரூம்ஸை பார்ப்போம்னு எனக்கு தோணுது. அண்ணா இது என்ன மாதிரி என்ன செஞ்சுக்கிறீங்க? இது போல் பார்ட்டிஷன் நாங்கள் வளமையா எல்லா கிளைண்ட்டுக்கும் செய்து கொடுக்குறோம். அப்ப ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, இந்த முறை சிஎன்சில ஒரு மைல் ரகு மாதிரி செய்து கொஞ்சம் மேட் பண்ணி இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிஎன்சி கட்டிங்ல வந்து கொடுத்திருக்கணும். இந்த சிஎன்சி கட்டிங்ன்றதே ஒரு தனி யூனிக்கானது. இதுல நாங்க பிடிச்சது செய்யலாம். ஆனா இந்த வீட்டுக்கு இது கொஞ்சம் வடிவா இருக்குன்றதுக்காண்டி அப்ப இதோட ஆட் பண்ணி செஞ்சுக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து அலங்கார பொருட்களை இப்படியே வச்சு கொள்ளலாம். இப்படியே வந்த மாதிரி இருந்தா இது ஒரு திறந்த சமையலறை. இப்ப பாத்தீங்கன்னா இதான் வந்து ஃபேஷனா இருக்கு திறந்த சமையலறை. இப்படியே இந்த திறந்த சமையலரோட பாத்தீங்கன்னா இங்கால மாடிப்படி போகுது. அதே மாதிரி இப்படியே இங்கால பாத்ரூம் இருக்கு, அங்கால பாத்ரூம் இருக்கு, இங்கால வெளியில போற ஒரு கதவும் இருக்குன்னு சொல்லலாம். இந்த திறந்த சமையலறை பற்றி என்ன சொல்லுங்க? என்ன மாதிரி இது பிரம்மாண்டமா தான் இருக்கு. பெரிய கிச்சன் ஒன்று என்னண்டா வீட்டுக்கார கேட்டு என்னண்டா இப்ப நாங்கள் முதல் தொடங்கக்கூட ஒரு எங்கட பட்ஜெட்டுக்கு நாங்கள் சொன்னது வளமையா நாங்க என்ன செய்யறோம் ஒரு 20 அடிக்கும் தான் செய்து கொடுக்குறாங்க. நம்மள செய்யறா இப்படி ஒரு ஏற்பாட்டுக்கு செய்து உண்மையின்படி அதை காணும். வீட்டுக்காரர் என்ன சொன்னா தங்களுக்கு கிச்சன்ன்றது ஒரு முக்கியமான ஒன்று, நீங்கள் என்ன இதெண்டாலும் பரவாயில்ல கிச்சனை அப்ப அவையிலும் டிசைன் அனுப்பி கொண்டு இருந்துச்சு இப்படி செய்வோம். இப்ப இந்த கிச்சன் இந்த இருக்கிற ஸ்பேஸுக்குள்ள அவையில் கேட்டு எவ்வளோத்தையும் செய்யலாமோ அவ்வளோதான் செஞ்சு. அப்ப இவையில் மெயினா கேட்ட முதலாக ஐலண்ட் கிச்சன். இப்ப இது உண்மையின்படி செய்யறேன்னா ஒரு கொஞ்சம் இப்ப நாங்க வளமையா 10க்கு 10 ரூம்ல செய்யல. ஏன்னா இஞ்சால 2.5 அடி அங்க 2.5 அடி போச்சுன்னா நடுவுக்குள்ள நடந்து போறதுக்கு ஒரு 2.5 அடி போகவே 10 அடி போடும். இப்ப இது 14 அடி கிச்சன்ன்றதால எங்களுக்கு இந்த ஐலண்ட் கிச்சன் போடக்கூடிய. அதே மாதிரி அவையிலன்னு சொல்லிச்சோம்னா எங்களுக்கு டைனிங் ஏரியால கொஞ்சம் உள்ளுக்கு போனாலும் பரவாயில்ல. எங்களுக்கு உண்மையின்படி இதுதான் கிச்சன் அளவு. பிறகு அவையில் சொல்லிச்சுன்னா கொஞ்சம் 10 அடி வழியால் எடுத்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பெருசாக. அதே நேரம் மீலான் கபோர்டுகளும் கொஞ்சம் பெருசாக. இதுக்கு என்னடா கேண்டில் இல்லாத செட்டப் தான் செய்ய சொன்னேன். அந்த கீழானுகளுக்கு இப்படி செய்து விடும். இப்ப கீழே இதுல இருக்கும் இப்படி கீழப்படிக்கு மேல் பக்கத்தால துறக்கிற மேல் பக்கத்தால இப்படி இதன்ற மேலானுக்கு கீழ் பக்கத்தால துறக்கிற மாதிரியும் வரும். ஆனா இந்த லைட்டிங் வந்து இதுக்கும் வடிவா இருக்கு. வளமையா நாங்கள் இந்த லைட் போடுறோம். நாங்களா நிறைய லைட் தான் நான் பாத்துக்கிறேன். நான் இதுக்கும் பாத்தீங்கன்னா இந்த லைட் போட்டுக்கிறீங்க. இது வந்து இன்னும் ஒரு அழகா தருதுன்னு சொல்லலாம். உண்மையிலே இந்த வீட்டுல எனக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா இந்த சமையலறையும் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னா அவ்வளவு நல்லா இருக்கு, அவ்வளவு விசாலமா இருக்குன்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா அப்படி பேண்ட் கவர் சுத்தி வேற அடிச்சிருக்கணும். இதுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிற கேட்ட மாதிரி வந்து செட் பண்ணிக்கிறீங்க. இதுக்கு ஃப்ரிட்ஜ் தானே? இதுக்கு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வரக்கூடிய மாதிரி. இதுகள் எல்லாம் அவைல் காட்டுச்சுன்னா அப்ப நாங்கள் இஞ்சி எடுக்கக்கூடிய மாதிரி இருந்ததால உடனே எடுத்து எலக்ட்ரிக் அவன் அதே மாதிரி மைக்ரோவேவ் அவன் எல்லாம் வச்சுக்கிறீங்க. அப்ப இதில் நாங்க சொன்னோம் இப்படி ஆர்டர் பண்ணி எடுக்கட்டோம். அது சொன்னோம் ஆர்டர் பண்ணி எடுக்க பிரச்சனை இல்லை. அப்ப என்ன ஒரு இதா ஃபிட் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு சுவந்தாங்க. அப்ப இதுகள் எல்லாம் ஃபிட் பண்ணி செய்து கொடுத்தது. சிங் இப்ப நாங்கள் அங்க போட்ட சிங்குக்கும் இஞ்ச சிங்குக்கும் கொஞ்சம் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னண்டா இது லைட்டிங் இருக்கு போடா. லைட்டிங் இருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா லைட் எல்லாம் ஒர்க் பண்ணுது. இப்படி வந்து பாத்தீங்கன்னா தெரியும் லைட் எல்லாமே வேலை செய்யுது. இதுல வந்து 4 கணக்கு விதமா இருக்கு. போத்தில் என்ன இருக்கிற சிங் 12 ஃபங்க்ஷன் இருக்கிற சிங்னு சொல்லக்கூடிய மாதிரி எக்ஸோஸ் பேன். அதே மாதிரி இங்கே வந்து அடுப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி வளமையா நாங்க வைக்கிற மாதிரி 3 கேஸ் அடுப்பு, 3 கரண்டும் வைக்கிறேன். ஒரு கரண்டும் வச்சிருக்கேன், எக்ஸோஸ் பேனும் வந்து வச்சிருக்கேன். நல்லா இருக்கு. அதோட பாத்தீங்கன்னா இங்க ஜன்னல் பாத்தீங்கன்னா வளமையான ரெக்கல் வளமை மாதிரி ஆட் பண்ணி இருக்குது. கீழே இருக்கிற பேண்ட் கவர்டுகள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மொடர்ன் கிச்சனுக்கு இருக்கிற மாதிரி நல்ல குவாலிட்டியை வந்து கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து செஞ்சிருக்கீங்க. இது பாத்தீங்கன்னா இந்த ரே எழுதல் வைக்கிறது அப்படியான பெண்டில் வர இது பெண்டில் வர அந்த வளைவுகள் அதுக்கே வந்து பொருட்கள் வந்து வச்சுக்கொள்ளலாம். இப்படி வந்து எல்லாமே செஞ்சிருக்கணும். அதே மாதிரி மேலேயும் பாத்தீங்கன்னா ஒரு அளவான ஒரு ஜிப்சம் ஒர்க் பண்ணி செஞ்சிருக்கணும். இப்படியே சமையலரோட சேர்த்து இதுல வந்து டைனிங் ஏரியா வருது. அதே மாதிரி இங்கால மாடிப்படி வருது. அதே மாதிரி இங்காலையும் பாத்தீங்கன்னா ஒரு கதவு வருது. மற்ற இந்த ஐலண்ட் கிச்சன்ல இந்த ஐலாண்டுக்கு என்ன செய்திருக்கோம்னா நாங்க டபுள் நோஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த கிரனைட்டை பாத்தீங்கன்னா நார்மலா இதுதான் வளமையான கிரனைட் சைஸ். ஓகே. இது நாங்க என்ன செய்யறோம்னா மொத்தமா கிரனைட் இன்னொரு துண்டை வெட்டி இதுல ஒட்டி திருப்பி நோஸ் பண்ணி எடுத்துருக்கோம். பார்த்தா அந்த ஒட்டினதை தெரியாது, கொஞ்சம் மொத்தமாவும் இருக்கும். இந்த பார்க்க ஒரு லுக்கா இருக்கும். இந்த ஐலண்ட் கிச்சன் தனியில இருக்க போகுது. அப்ப அதுக்காண்டி டபுள் நோஸ் பண்ணி செய்திருக்கிறோம். உண்மையில சொன்னா இந்த ஐலண்ட் கிச்சன் பாத்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஏன்னா இந்த சமையலருக்கு வடிவத்தாரவே மோஸ்ட் இல்ல இப்படி செய்யற இல்ல இங்க குறைவு. நாங்களும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்திருக்கிறோம். எங்களுக்கு இதெல்லாம் திடீர்னு சொன்னா செய்யல. என்ன காரணம்னா இதுக்கெல்லாம் ஸ்பேஸ் எல்லாம் பார்த்து ஸ்பேஸ் மற்றது பிளம்பிங் லைன் எல்லாம் கான்கிரீட்டுகளாலேயே போகும். அப்ப எங்களுக்கு ஏர்லியா இப்போ ஒரு வீட்டுக்கார பிளான் பண்ணக்குள்ளேயே பார்த்துட்டு ஐலண்ட் கிச்சன் போடுங்கன்னு சொன்னா தான் செய்யலாம். ஒரு வீடு செய்தோன்னுக்கு நாங்க மாவுல எல்லாம் பாய்ச்சி அப்புறம் தம்பி செய்யுங்கண்டா அந்த பிளான் எல்லாம் செய்யல.
இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் பார்க்க போகிறது சுவாமி அறை பார்க்க போகிறோம். இந்த சுவாமி அறைன்ற முன் முகப்பை பார்த்தீங்கன்னா அவ்வளவு வந்து பிரம்மாண்டம் வந்து கொடுத்துருக்கேன். இது நல்லா இருக்கேன். நான் இந்த இதுவும் வீட்டுக்காரர் அப்படி தான் கேட்டுச்சுனா இதுவும் அதே மாதிரி தான். இப்போ பலையில நோமலா செய்தா இதே 3D எஃபெக்ட் காட்டாது. நம்ம பலையிலேயே செய்து விட்டுருவாங்க. பலையில பொறிஞ்சி பலையில இப்படி இருந்து இதை கொத்தி போட்டு இப்படியே வச்சு விட்டுருவாங்க. இது நாங்கள் 3D எஃபெக்ட் விரோணம் பண்றதுக்காண்டியே மொத்தமான பலையை எடுத்து எங்களுக்கு நோமலா முடிகிறத விட ஒரு 4 மடங்கு கிட்ட காசு கூட முடியும். நோமலா ஒரு விலையில நாங்க செய்யறோம்டா எங்களுக்கு ஒரு 50,000 முடியுதுண்டா நோமலா இதுக்கு ஒரு 2 lakhs கிட்ட முடியும். ஏன்னா அந்த ரவுண்ட் எல்லாம் வளைஞ்சு வருதுன்னா அதுக்கு மினக்கடு இப்போ நோமலான்னு சொல்றேன் ஒரு கோயிலுக்கு தேர் செய்யற மாதிரி தான் இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒரு வளைவுகள் எல்லாமே அப்படியே 3D எஃபெக்ட் வந்து அப்படியே தெரியுது. என்ன இது என்ன நிலையன்னா இது புல்லா வேம்பு தான் வேம்புலான்னு செய்யற சாமி ஃபினிஷிங் வந்து நல்ல வடிவா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிள்ளையாட்ட முகம் பெற மாதிரி தான் இந்த கதவு வந்து கொடுத்துருக்கிறோம். இப்படியே வந்து நாங்கள் சாமி அறையை பார்க்கலாம். இப்படி வந்த மாதிரி இருந்தா இதான் இந்த வீட்டின் சாமி அறை. பெரிய அறையா இருக்கு. இது 16க்கு 11 பழமையான சைஸ். என்னன்னு சொல்றது இப்ப நீங்க முதல் பார்த்தது 11க்கு 10. அதுக்கு அடுத்தது எடுக்கக்கூடிய சாமி அறையின் சைஸ் 16க்கு 11. இப்படி எடுத்தா தான் அடுத்த ரூம் கொஞ்சம் பெருசா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மாதிரி இப்போ இப்படி எடுக்கிறேன்டா குறைஞ்சது கொஞ்சம் பெரிய வீடுகளா இருந்தா தான் எங்களுக்கு சாமி அறைக்கண்ட ஒரு ஸ்பேஸ் விட்டு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இது பாத்தீங்கன்னா சுவாமி மாடம் நல்ல அழகா இருக்கு. என்ன உண்மையில சொன்னா இந்த கொத்து வேலை நல்ல வடிவா செஞ்சிருக்கேன். உண்மையில இதை நான் உள்ள சொல்லியாரேன். இந்த பாத்தீங்கன்னா சுவாமியிட கொத்து வேலை எல்லாமே நல்ல வடிவா மேல நாங்க இப்ப ஒரு சாமி மாடம் செய்யறேன்டா ஒரு வீட்டுக்காரருக்கு நாங்க சாமி மாடம் செய்யறேன்னு சொல்லுவோம். கொண்டு வச்சு விட்டா சரி. இப்ப இதெல்லாம் நாங்க செய்யறேன்னு வீட்டுக்காரருக்கு தெரியாது. இப்ப இந்த கொத்துவேலி இந்த கொத்துவேலி அந்த கொத்துவேலி நிப்பாட்டினாலே எங்களுக்கு ஒரு 70,000 காசு சேவ் ஆயிடும். ஆனா நோம்பல நீங்க எங்க பார்த்தாலும் இது இருக்காது. இப்படியே நோம்பலா கொண்டு வந்துட்டு வச்சு விட்டாலே சரி சாமி மாடம் வச்சிருக்கிறோம். அவ்வளவுதான் ஆப்ஷன். ஆனா நாங்கள் செய்யக்கூடிய அந்த வீட்டுக்காரருக்கு ஒரு பார்க்க கூட இன்னொரு ஆள் வந்து இது உங்களோட வீட்டுல இது வித்தியாசமா இருக்குன்னு கேட்கத்தானே ஒண்ணு. அதுக்காண்டி தான் கொஞ்சம் பார்த்து செய்திருக்கு. அதே மாதிரி இந்த சுவாமி அறை ஜிப்சம் வேலி பாருங்க எப்படி வடிவா இருக்குன்னு. இது என்ன மாதிரி என்ன செஞ்சுக்கிறது வீட்டுக்காரர் தான் கேட்டது. அவையில அனுப்பிச்சு இப்படி அடிக்கலாம்னு அடிச்சேன். நான் சொன்னேன் நீங்க டிசைன் தாங்க நாங்க பார்த்து சொல்றோம்னா அப்ப இந்த ரூமுக்கு அடிக்கக்கூடிய மாதிரி இதே ஒரு சின்ன ரூம் அடிச்சா வடிவு இருக்காது. இந்த வளைவுகள் எல்லாம் காட்டினா தான் வடிவா இருக்கும். அப்ப இது அடிக்கலாம்னு செய்து கொடுத்தது. இது வந்து பாத்தீங்கன்னா சமய முறைப்படி வந்து அப்படி ஒரு ஓம்ன்ற ஒரு அடையாளமா அல்லது எனக்கு என்னன்னு தெரியல கணவதியின் அடையாளம் அப்படி ஒரு அடையாளம் வந்து கொடுத்துருக்கு நம்ம மேல ஜிப்சத்துல. இப்படியே வந்த மாதிரி தான் நாங்க அடுத்த ரூமை வந்து பார்த்துக்கொள்ளலாம். கீழ்த்தளத்துல வந்து 2 ரூம் இருக்குது. இப்படியே வந்த மாதிரி அடுத்த ரூம் பாங்க. இப்படியே வந்த மாதிரி தான் இதுவும் வந்து எத்தனை ரூம் இது 10க்கு 11. இது பாத்தீங்கன்னா என்ன பர்னிச்சர் ஒன்று போடல. மேலேயும் பாருங்க ஜல ஜன்னல் இருக்கு. இது ஒரு ரூமா வந்து கொடுத்துருக்கு. இந்த பாத்ரூம் என்ன மாதிரி பாத்ரூம் என்ன கீழே கொமனா வருது. கொமனா வரக்குள்ளாவேல் இதுக்குள்ள அடங்கக்கூடிய மாதிரி வளமையா நாங்கள் டெம்பெட்டில் தான் பிரிக்கிறோம். நாங்கள் அவ வீட்டுக்காரங்க கடிச்சுன்னா நாங்கள் டெம்பெட் வேண்டாம் இப்படி பதிச்சு தர சொல்லி அதே நேரம் ஃபுல்லா டைல்ஸ் பதிச்சு விட சொன்னவே அதே நேரம் கொஞ்சம் பெரிய டைல்ஸாகவும் பதிக்க சொல்லி இப்போ டெண்டு கொண்டு இல்லாம இது கொஞ்சம் பெரிய டைல்ஸா பதிச்சு விட சொல்லி அதுக்கேற்ற மாதிரி பதிச்சு இந்த சவர் ஏரியாவை தனியா இஞ்சால செப்பரேட் பண்ணி சவர் ஏரியா தனியா ஒரு செப்பரேட்டா இருக்குது. இதுல ஒரு சவர் ஏரியா குளிக்கத்தக்க மாதிரி நல்லா இருக்கு செய்து இப்ப கண்ணாடி இல்லாம ஆனா செப்பரேட் பண்ணின ஒரு ஃபீல்ல இருக்கு. இப்படி ஒரு வீடியோ அனுப்பி இதே மாதிரி செய்து விட சொல்லி காலகாலத்துக்கு ஆனா இது வந்து செலவு கூட தானே காலத்துக்கு டைல்ஸ் இதுல கூட செலவு கூட வரும். காலகாலத்துக்கு பாவனை நல்லா இருக்கும். அதே மாதிரி பெரிய சிங்க் போட்டு விட சொல்லிச்சினோம். இது 80 இன்ச்சில போட்டுருந்தாங்க. இதே விட பெருசா போட சொல்லி கேட்டவே. ஆனா என்ன சொல்றது இதே விட பெருசா போறது ஸ்பேஸ் காணாது. 15 மற்றபடி பலமையான ஃபிட்டிங் தான் ரொசல்தான் சவரதல் சகலதுமே ரொசல்ல தான் இருக்கிறது. இது என்ன மாதிரி எனக்கு லைட்டிங் எல்லாம் போட லைட்டிங் இருக்கு. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா லைட்டிங் எல்லாமே இருக்குது. இப்படியே பாத்தீங்கன்னா நாங்க மேல் தளத்துக்கு தான் போக போறோம். மேல் தளத்துக்கு போறது பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த மாடிப்படியின் கைவிடி எல்லாமே மரத்துல எடுத்துக்கிறது. என்ன மாதிரி மரமான இது தேக்கு தான் ஃபுல்லாவே தேக்குலாம் செய்து கொடுத்தது. வீட்டுக்காரர் முதலே கேட்டது தங்களுக்கு படி தேக்கிலே தர சொல்லி அதையும் கொடுத்து மற்ற லைட்டும் போட்டு விட சொன்னேன். அப்ப இந்த சைட்ல ப்ரொஃபைல் லைட்டும் ஆட் பண்ணி செய்து விட்டது. நல்லா இருக்கேன். இந்த லைட்டிங் தான் இன்னும் வடிவா இருக்கேன். இதுக்கு வேற லைட்டே தேவையில்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து வடிவா செய்திருக்கீங்க. அவ்வளவு பவரா இருக்கு. பவர்ஃபுல்லான லைட்னு சொல்லலாம். படிமாவளும் அப்படியே ஃபுல் ஒரே மாவுல் தான். ஓகே. மற்றது ரஃப்பான ஒன்றுமே நாங்க நோஸ் பண்ண தேவையில்லை. அதை செய்து வரக்கூடிய மாதிரி கொஞ்சம் விலகூட தான் எங்களுக்கு முடியும். ஓகே. ஆனா அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். இல்ல சறுக்காத மாதிரி நல்லா போட்டுக்கிறீங்க. இப்பதான் நான் வீட்டுக்குள்ள வந்து பாக்குறேன்னு சொல்லலாம். மேல் தளத்துல வேற எப்படி வடிவா இருக்குன்னு அதே மாதிரி கீழ்த்தளத்தை விட பிரம்மாண்டமா இருக்குன்னு சொல்லலாமே. கீழ்த்தளத்துல எங்களுக்கு நடுவுல ஒரு குளம் ஒன்று வருது. இது குளம் இல்லாத அப்படியே தனியே இருக்கிறதால ஒரு தனி அழகா பிரம்மாண்டமா இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த வீடு வந்து
நல்ல ஒரு அழகான ஒரு டிசைன்ல வந்து கொடுத்துருக்கேன். மேல்தளத்துல லிவிங் ஏரியா தான் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனா இந்த லிவிங் ஏரியால முக்கியமா கேட்டே ஆகணும், இந்த மேலுக்கும் வந்து டிவிக்கு எங்கட அக்ரிமெண்ட் உண்மையாவே ஒரு டிவி யூனிட் தான் அக்ரிமெண்ட் ஒன்றுதான். நாங்க வளமையா ஒரு வீட்டுக்கு ஒரு டிவி யூனிட் தான் போட்டுக்கிறீங்க, அப்படிதான் போட்டது. ஆனா என்னன்னு சொல்றேன், இந்த கோளுக்கு இது போடாட்டிக்கு இந்த கோல் இருக்கிறதே ஒரு வேஸ்டா போடும். இப்ப நாங்க மேல வந்தோட நார்மலா இந்த சிவர் இருக்குமெண்டா இந்த கோல் இவ்வளவுக்கு இந்த ஜிப்சன் டிசைனுக்கு இதுக்கும் ஒன்றுமில்லாட்டிக்கே வேஸ்டா போடும், பிளெயினா போயிடும். அப்பதான் பேருந்து பார்த்துட்டோக்குள்ள ஒரு டிசைன் பார்த்துட்டோக்குள்ள எனக்கு இந்த டிசைனும் பிடிச்சு கொண்டது. அட் பண்ணணும் ஜோதிச்ச டிசைன். அப்ப இந்த இதுக்கு தான் இப்ப இதை விட குறைஞ்ச ஒரு அகலத்துக்கு செய்யல, என்ன இந்த வளைவு எடுக்கல, வளைவு சின்னனா போடும். அப்ப பார்த்துட்டு தான் சரி அப்ப இதுக்கு போடுவோம் தான் இந்த டிசைன் போட்டது. இது வந்து லைட்டிங் கொடுத்துருக்கிறத பார்க்க இன்னும் வடிவா இருக்கு. இதுல வந்து தட்டுகளுக்கும் பாத்தீங்கன்னா இந்த லைட்டிங் கொடுத்துருக்கணும், அது செம்மையா இருக்குன்னு சொல்லலாம். இதுல வந்து டிவி அதில் வச்சுக்கொள்ளலாம். அதே மாதிரி இங்காலே வந்து கீழே காட்டின மாதிரி ஒரு டெக்கரேஷன் வந்து கொடுத்துருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து லைட்டிங் கொடுத்துருக்கணும். பாத்தீங்கன்னா அது இந்த கவர் வந்து ஓப்பன் பண்ணல குடிவுரல் நடக்க நம்ம ஓப்பன் பண்ண போயிடும். என்னடா கிளைண்ட்டுக்கு வந்து வடிவா காட்டணும், அதுக்காக அது கொஞ்சம் கீழே பதிச்சு விடணும். அப்ப நாங்கள் இவ்வளவு மேல் நடந்ததால அப்படியே இந்த ஜிப்சன் டிசைன் ஃபுல்லா தெரியுது வரையில நான் நேர்ல பாக்குற வியூன்றது கொஞ்சம் இன்னும் அழகா இருக்கு, நல்லா இருக்கு. இப்பதான் நான் பாக்குறேன் சக்கரம் மாதிரி சக்கரம் அந்த செட்டப் பாத்தீங்கன்னா இந்த மாட்டு வண்டி சக்கரம் மாதிரி அப்படின்னு ஒரு சக்கரம் மாதிரி கொடுத்துருக்கேன். ஜிப்சம் ஒர்க்கும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. லைட்டிங் மேலே இந்த வீட்டுல இன்டீரியர் அழகு வந்து வடிவா வந்து செய்திருக்கணும், அதை சொல்லி ஆகணும். மேலே எத்தனை அறைகள் இருக்குன்னா மேல 3 அறை இருக்கு. 3 அறைகள் என்ன இன்டீரியர் செய்யறது எங்களுக்கு மெயினான ஒரு இருக்கணும் என்னன்னா பெருசா இருக்கணும், எல்லாம் இப்ப கோல் பெருசா இருந்தா தான் சில டிசைன் அடிக்கலாம். இப்ப இந்த டிசைனு ஒரு நார்மலா இந்த எங்கட வளமையான வீடுகள் இருக்கு தானே, இப்ப அரப்பாடிசன் இருக்கு தானே, இப்ப இதுல அவுட் கோல் பெருசா ஆகணும் எடுத்தா இந்த டிசைன் எல்லாம் அடிக்கலாம். அப்ப எங்களுக்கு இப்ப இன்டீரியர் டிசைன்ன்றதுக்கு என்னன்னா இப்ப ரூமுகளோ கோல்களோ கொஞ்சம் பெருசா இருந்தா தான் இந்த டிசைன்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சிலாக்கள் சும்மா அட்டுகள் போடுவாங்க 1.6 மில்லியன் 1.5 மில்லியன் 16 மில்லியன் அப்படி செய்யக்கூட எங்களுக்கு என்னென்னா இப்போ ஒரு வீட்டுக்காரருக்கு கூட நாங்களும் மூவ்மெண்ட் செய்யலாம். ஆனா செய்து முடியக்கூட அந்த வீட்டுக்காரருக்கு அது சாட்டிஸ்ஃபை இல்லாம இருக்கும். அடையா இது இல்லையா, இன்னொரு வீட்டுக்கு போக கூட அந்த வீட்டுல அது இருக்குது இது இருக்குது, ஆனா எங்கட வீட்டுல இல்லையேண்டா இந்த வீட்டுக்குள்ள என்ன அடக்கலாமோ அதைத்தான் செய்யலாம். இப்போ நாங்க பண்டத்திருப்பு வீடுன்றது ஒரு 2100 ஸ்கொயர் ஃபீட் வீடு, இது 3220 ஸ்கொயர் ஃபீட். அந்த 1100 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள அடக்கக்கூடிய நிறைய விஷயம் தான் இதுக்கு இருக்கு. காரணம் என்னன்னா எங்களுக்கு செய்யறதுக்கு அவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு. ஸ்பேஸ் இருந்தா தான் நாங்களும் செய்யலாம். வீட்டுக்காரர் கேட்கறது பிழை இல்லை, அவன் ஒரு பட்ஜெட் இருக்கு. ஆனா என்ன பொறுத்தவரை ஒரு வீடு கட்டுறேன் ஒரு இப்பத்திய காலத்துக்கு முதல்ல ஒரு 180 190 செய்யக்கூடிய மாதிரி, இப்பத்திய காலத்துக்கு குறைஞ்ச ஒரு 220 இருந்தா தான் நல்ல ஒரு வடிவான ஒரு பிளான் ஒன்று செய்யக்கூடிய. எங்களுக்கு எப்படி என்ன இப்ப நாங்கள் ஓமெண்ட் போட்டு செய்கிறத விட ஒரு வீட்டுக்காரருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு இதெல்லாம் தேவை பிறகு இதை அட் பண்ணிடலான்னு சொல்லி செய்ய. இப்ப இந்த வீட்டுக்கு நோமலா சொல்லணும்டா இந்த வெளிக்கோள் இருக்கு தானே, இந்த வெளிக்கோள் நாங்க கிட்டத்தட்ட ஒரு 180% போவிட்டு வீட்டுக்காரர் கிடைச்சு இந்த வெளிக்கோளை அங்க கிச்சன் பிறகு நீட்டலாம் உண்டு ஏண்டா தேவைப்படும். ஆனா நான் என்ன பொறுத்த என்னன்னா நான் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒர்க் செய்தா அதுக்குள்ள உடைக்கிற வேலைக்கு போறேன். இப்ப எனக்கு செய்தா காசு இப்ப செய்யறேன்டா நான் செய்து போட்டு இவ்வளவு காசு தாங்க கேட்டு வேண்டலாம். ஆனா நான் என்னடா ஒரு ஸ்ட்ரக்சரல் ஒர்க்கை உடைக்க விரும்புறேன். என்னடா இங்கால உப்பு காத்தும் அதை விட ஒரு ஸ்ட்ரக்சரல உடைக்கிறதே பிள்ளைதான். நான் சொன்னேன் இல்லையா என்ன குறைங்கோ நான் ஸ்ட்ரக்சரல உடைக்க விரும்புறேன் செய்யணும். என்ன காரணம்னா அவளுக்கு இப்போ ஒரு படத்தை பாக்குறதுக்கும் நேர்ல பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. படத்துல பார்க்கலாம் 10க்கு 10 ரூம் காணும் தானே என்று யோசிப்பேன். மனநோம்ல ஒரு 3 பெட்ரூம் 3 பெட் போடுற ஒரு இதுவும் போட்டு ஒரு அலமாரி வைக்கவே 10க்கு 10 ரூம் போடலாம். அதே நேரம் சில கேட்பீங்கன்னா 10க்கு 10 ரூமையும் போட்டுட்டு சிங்கிள் டோர்ல கதவை போட்டு தர சொல்லி கேட்பீங்க. சிங்கிள் டோர்ல கதவை போட என்னன்னா அதுக்கு ஒரு 3 அடி ஸ்பேஸ் தேவை. அங்காலங்கட கட்டில ஒரு 7 அடி இருக்கு. இங்க அலமாரி வச்சா துறக்க எல்லாமே இருக்கு. அப்ப டபுள் டோர் தான் போட முடியும். இல்ல எங்களை சிங்கிள் டோர் அப்படியான பிரச்சனை எல்லாம் வரும். அப்ப கொஞ்சம் பெரிய ரூம்கள் பெரிய இதுல தான் திருப்தியான விஷயங்கள் நிறைய செய்யக்கூடிய இருக்கு. இப்படியே பாத்தீங்கன்னா மேல்தளத்துல இருக்கிற அறையத்தான் நாங்க பார்க்க போறோம். மேல்தளத்துல பாத்தீங்கன்னா 2 அறைகள் இருக்கு. இது பாத்தீங்கன்னா முதல் அறை. இது வடிவா இருக்கு. இந்த அறை இந்த முக்கியமா சொல்லணும், இந்த அறைக்கு வந்து பெயிண்டிங் வந்து நல்ல வடிவா பெயிண்ட் என்னடா வீட்டுக்கார சொல்லிச்சுன்னா தங்களுக்கு ஒரு பக்கம் சைட்டுக்கு மட்டும் பெயிண்ட் பண்ண சொல்லி ஆனா கொஞ்சம் லைட் கலரா கொடுங்க ஆனா டார்க் கலர் பண்ணா. அப்ப நான் வீட்டுக்கார நீங்க செலக்ட் பண்ணுங்க சொல்லி இல்ல நீங்க கொடுங்க உண்டு. லைட் ஒவ்வொன்றுக்கும் ஒரு லைட் ஒரு கலர் ஒரு லைட் பேபி பிங்க் மாதிரி கொடுத்துருக்கீங்க. அது நல்லா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேல ஜிப்சம் பேலையும் வந்து வடிவா கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இங்கால கபர்ட் ஏரியா இப்ப கிச்சன் கபர்ட் இந்த கபர்ட் நாங்கள் அக்ரிமெண்ட்ல போடுறோம். இல்ல அக்ரிமெண்ட்ல நாங்க போடுற என்னன்னா எங்களுக்கு கடைசி காலம் இப்ப ஒரு வேலை செய்த எங்களுக்கு கடைசி நேரம் சில நேரங்கள்ல ஒரு
ஸ்டக் ஆயிடுச்சுன்னா இந்த வேலையை செய்து கொடுக்கலாம் போடும். அப்ப நாங்கள் அக்ரிமெண்ட்ல போடாம தான் செய்துடுவோம். கடைசி நேரங்களால இதெல்லாம் என்ன சொல்ற ஒரு ஃப்ரீ ஆப்ஷனா செய்து கொடுக்குற ஒரு இதை உண்டு. அப்ப நான் இடையில சொன்னேன் உங்களுக்கு இப்படி ஒரு ரூமுக்கு ஒரு கபோர்ட் வந்து அடிச்சுதுன்னா அப்ப அவர் சொன்னேன் எனக்கு ஒரு 3 பெட்ரூம் போற மாதிரி ஒரு ஸ்பேஸ் விட்டு இப்படி இதுக்குள்ளேயே பெட் உள்ள கடக்கக்கூடிய மாதிரி ஸ்பேஸ் விட்டு அடிச்சு தர சொல்லி. அப்ப இது மேன்படி ஒரு அக்ரிமெண்ட்ல போடாத ஒரு விஷயம் தான். ஆனா நாங்கள் ஒரு எந்த ஒரு கிளைண்ட்டுக்கும் அக்ரிமெண்ட்ல போடுறீங்க. என்ன காரணம் இப்ப எங்கட நிலைமை எப்படி என்றா இப்போதைய ஸ்ரீலங்கா நாட்டு நிலைமைக்கு திடீரென்று ஒன்று கூடும் ஒன்று குறையும்ன்றது இல்ல, கூடிக்கொண்டிருக்கும். திடீரென்று ஒரு வேலைக்காரன் சொல்லுவான் சம்பளத்தை கூட்டண்டுவான் அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் எங்கட பக்கம் இருக்கு. அப்ப நாங்க சொல்லி போட்டு செய்யாவிட்டா அது ஒரு தம்பி நீங்க சொன்னீங்க செய்யலையே அப்ப இது நாங்க சொல்லாமலே செய்து விடக்கூடாது. அது அவைகளுக்கும் ஒரு திருப்தியா இருக்கும், எங்களுக்கும். எங்களுக்கு இப்ப என்ன சொல்றது இப்ப இந்த லாபத்தை நாங்க எடுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் காசுனா கூட இந்த லாபத்தை நாங்க எங்கட பக்கம் தூக்கி வைக்கலாம். ஆனா எங்களுக்கு என்னன்னா நாங்க செய்யணும் மட்டும் ஜோதிச்ச விஷயம் இருக்குன்னா அதுக்குள்ளேயே செய்து கொடுத்துக்கிறீங்க. வாங்க இப்படி வந்து 2வது அறை பாருங்க. இந்த அறைக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு. இதுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு. இங்கேயும் பாத்தீங்கன்னா மேல சீலிங் பாருங்க நல்லா இருக்கு. இங்கேயும் வந்து நல்ல ஒரு பெயிண்டிங் கொடுத்துருக்கீங்கன்னா இப்படியே வந்த மாதிரி இருந்தா ஒரு அட்டாச் பாத்ரூம் சொல்லலாம். அளவான அட்டாச் பாத்ரூம் அளவானது பாத்தீங்கன்னா இதுல வந்து கொமோட் ஏரியா எல்லாம் வந்து கொடுத்துருக்கீங்கன்னா சிங்கும் பாத்தீங்கன்னா ரொசல்ல கொடுத்துருக்கீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கால கொமோட்டும் வந்து ரொசல் ஃபுல்லா வந்து மாவல் வச்சிருக்கீங்கன்னா பார்த்தா நல்லா அழகாத்தான் இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்கீங்க. மேல் தளத்துல இருக்கிற அட்டாச் பாத்ரூம் இப்படியே வந்த மாதிரி இருந்தா அடுத்த அறையும் போய் பார்க்க போறோம். இப்படி வந்து மேல் தளத்துல 2 அறை பார்த்துட்டோம். இப்படியே லிவிங் ஏரியாவோட சேர்த்து 2 அறை இருக்குண்ணா. இதுவும் ஒரு பெரிய ரூம் உண்டு, பெரிய ரூம் தான் பாத்தீங்கன்னா. இது நல்லா இருக்கு. மேல இது வந்து ஐபேனல் செய்து நாங்க என்னடா எல்லா அறைக்கும் ஜிப்சன் செய்து கொண்டிருந்தாலும் ஒரு இதுதானே. அப்ப இதுக்கு ஐபேனல் அடிப்பேன். அப்ப அவையில மூவ் பண்ணிச்சினோம். அப்ப ஐபேனல் அடிச்சு விட்டேன். என்னடா கொஞ்சம் டிஃபரெண்டா தானே செய்யணும். எல்லாத்தையும் முறை மாதிரி செய்தாலும் படி இருக்காது. ஒரு அறைக்கு போய்க்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். மேல் தளத்துக்கு கொமன் பாத்ரூம் ஒன்று இருக்கு. என்னன்னா இது பாத்தீங்கன்னா ஒரு கொமனா ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்கீங்கன்னா நல்ல ஒரு அளவான ஒரு பாத்ரூம் வடிவா இருக்கு. இன்டீரியர் வந்து நல்ல வடிவான மாவல் வந்து கொடுத்துருக்கீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த லிவிங் ஏரியாவுடைய ஒரு பல்கனி இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. இப்படியே வந்த மாதிரி இருந்தா இதான் பாத்தீங்கன்னா பல்கனி ஏரியா. இப்படியே வெளியில வந்த மாதிரி இருந்தா இதான் பாத்தீங்கன்னா இந்த மேல் தளத்துல பல்கனி ஏரியா. உண்மையிலேடா வெளியில நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் வந்து காத்தோட்டமா இருக்கு. அதை விட பாத்தீங்கன்னா இந்த வியூ பாத்தீங்கன்னா அவ்வளவு பிடிக்கும்னு சொல்லலாம். நல்ல பெரிய பிரமாண்டமா இருக்கு இந்த பல்கனி ஏரியா. இந்த பல்கனி ஏரியா பத்தி என்ன மாதிரினா இது 16 கீழ்ல இருக்குது. சும்மா நார்மலா ஒரு இவெண்ட் முதல் பிளான்ல இல்ல பிறகு ஆட் பண்ணுவோம் கிடைச்சுன்னா பிளான்ல இல்லையென்று முதல் நாங்க செய்ய முன்னமே முதல் கேட்ட பிளான்ல இருந்து இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வெளியாகணும்னு எல்லாம் போட்ட அப்புறம் பிளான் கீறினது. இது உண்மையின்படி இந்த இடம் என்னன்னு சொல்றது ஒரு மைண்ட் ரிலாக்ஸான இடம்னு சொல்லலாம். ஏன்னா அப்படி ஒரு வியூவான இடம். மக்கள் என்ன வடிவா இருக்கு அப்படியே பாத்தீங்கன்னா சணல் என்ன பாத்தீங்கன்னா சணல் வச்சிருக்கீங்க. இப்பயே விட ஒரு 10ஆம் மாசத்துக்கு பிறகு வயல் செய்ய வலிக்கிட்டா முழு வயலுமே வயலா தான் இருக்கும். நல்ல வியூவா இருக்கும். இதை விட நாங்க நீ பால்கனி போவோம். பால்கனி போனா கடல் கூட தெரியும். அந்த இடங்கள் பார்த்தோன்னு இருக்கு. ஒரு என்னதான் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு. மைண்ட் ரிலாக்ஸ் பண்ண அதை விட பாத்தீங்கன்னா கோயில் இருக்கு. பாத்தீங்கன்னா நாங்கள் முதல் இந்த வீடு கட்டக்குள்ள ஜோதிச்சது என்னடா எங்களுக்கு இவ்வளவு இதுக்குள்ள தொங்கலுக்கு ஆட்டுறமே என்னன்னு இதுக்குள்ள இருக்க போறோம். நாங்கள வீடு கட்டி முடிய கூட முழங்கிச்சு. இந்த வீடு இந்த அளவுக்கு அவைகளுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸான ஒரு இடமா இருக்கும். ஒரு தனிமையான இடம், ஒரு இயற்கையோட சேர்ந்த இடமா இப்படி இருக்கும் முழங்கிச்சு. பல்கனி ஏரியாவுக்கும் நாங்கள் கீழே பார்த்த மாதிரியான ஒரு கதவு தான் கொடுத்துருக்கணும். அதுவும் ஒரு பிரம்மாண்டமா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்படி இங்காலே வந்து வரலாமே நம்ம பல்கனி ஏரியாவுக்கு பாத்தீங்கன்னா 2 அறையின் ஜன்னல் கதவுகள் வந்து அப்படி இருந்து இருக்குன்னு சொல்லலாம். ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல இருக்க வெயில் வெக்கேன்றே தெரியல. ஏன்னா நான் விரைக்க யோசிச்சேன் வெயில் வெக்கேண்டு. ஆனா அவ்வளவு குளிர்மையான காத்தோட்டமா இருக்கு. அதை விட பாத்தீங்கன்னா பக்கத்துல தென்னை மரங்களும் இருக்கு. தென்னந்தோப்புக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அப்படி அங்கால கோயில் பனை மரங்கள் அப்படியே வயல்னு சொல்லி ஒரு அழகான இடத்துல நாங்கள் ஒரு எஃபில சேவன்ற ஒரு வீடியோ மாதிரி என்னன்னு சொல்றது ஒரு கேரளா வீடுகள் மாதிரி நடுவுல ஒரு வீடு இருக்கும். சுத்த வர வயல்வெளிகள் தென்னை மரங்களோட நாங்களே எஃபில சேவ் பண்ண ஒரு வீடுகள் மாதிரி தான். நிச்சயமா நாங்கள் எஃபிலே நான் ஜட்ஜ் பண்ணிக்கிறோம். இப்படி ஒரு வீடு அந்த வீடியோ இப்படி ஒரு வீடு நாங்களும் கட்டி கொண்டு இருக்கிறோம் போட்டுனாங்க. இனிதான் இந்த வீடியோ நான் ரோட்ல எடுத்து திருப்பி அப்லோட் பண்ணணும் ஒரு ஆசை இருக்கு. பாத்தீங்கன்னா மேல்தளத்துல இன்னும் ஒரு பல்கனி ஏரியா இருக்குன்னு சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நான் வந்து கொடுத்துருக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா இதுல வந்து நல்ல ஒரு இன்னும் ஒரு இயற்கையை பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள் அப்படி பார்த்து கொண்டிருக்கலாம். அப்படி வந்து கொடுத்துருக்கேன்னா நல்லா இருக்கு. இந்த வியூ பாருங்க அப்படியே சுற்றி வர தென்னை மரங்கள் அப்படின்னு சொல்லி அழகான இடம். மாடிக்கு தான் மொட்டை மாடி இப்படியே பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு போகலாம். மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங் எல்லாம் கூட காட்டிக்கொள்றேன். நல்ல வடிவாக வந்து கொடுத்துருக்கேன் அந்த லைட்டிங்கு. பாருங்க பாருங்க இந்த லைட்டிங்கை பாருங்க இவ்வளவு வந்து வடிவா இருக்குன்னு சொல்லி இது வந்து மொட்டை மாடிக்கு போற இடத்துல வந்து கொடுத்துருக்கேன். நல்லா இருக்கேன் லைட்டிங்
இது இன்னும் கீழே இறக்கலாம். ஆனா என்ன சொல்றது, எனக்கு இறக்கினா இந்த தலையில மூட்டும். இப்ப நடுவுல ஒயிட் பார் இடம் இருக்கு தானே, இந்த ஓப்பன் கோலல் இருக்கு, அப்படியானதுக்கு இது இன்னும் நல்லா இருக்கு. அப்படியான கூட செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்ததா அது நம்ம அப்லோட் பண்ணி பார்க்கலாம். இப்படி வாங்க மொட்டை மாடி போலாம். நாங்கள் மொட்டை மாடிக்கு வந்துட்டோம் சொல்லலாம். ஒரு வீட்டுல வந்து கட்டாயம் இருக்க வேண்டியது மொட்டை மாடி. என்னன்னா மொட்டை மாடி தான் பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமா இருக்கு. மொட்டை மாடி பாட்டி, அப்படி மொட்டை மாடி பாட்டின்னு சொல்லலாம். அப்படி வந்து நல்லா இருக்கு. நீங்கள் நாங்க நிக்கிற இடம் ஒரு நேரம் ஒரு 9 மணி 10 மணி இருக்கு. நிக்கக்குள்ள எங்க மைண்ட்ல ஒரு குளிர்ச்சியான ஃபீல் தான் இருக்கு. ஒரு விஷயத்த சொல்லி ஆனோம் என்னண்டா, முக்கியமா மொட்டை மாடிக்கு வர்றேன்டா செருப்போட கட்டாயம் வரணும். ஆனா பாத்தீங்கன்னா நான் செருப்பு இல்லாமல் இருக்கிறேன். ஆனா குளிர்ச்சியா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த மொட்டை மாடியில பதிக்கப்பட்ட கல்லு பாத்தீங்கன்னா டெரகோட்டான்றது. இதுல என்னடா உண்மைன்னு சொல்ல போனா நான் பதிச்சது இங்கதான் முதல் தடவை. என்னடா வீட்டுக்கார கேட்டா டைல்ஸ் பதிப்ப மட்டும் கட்டிச்சினேன். அப்ப எனக்கு என்னடா டைல்ஸ் பதிக்கிறது சரியான ஈஸி. நான் ஒன்றுமே செய்யறதில்ல. மால்காரட்ட சொன்னா அவன் எடுத்து போயிட்டு போறேன். அப்ப டைல்ஸ் பதிப்ப என்னடா எங்களுக்கு நார்மலா உள்ளுக்கே டைல்ஸ் பதிச்சா கலட்டுது. இந்த வெக்கைக்கு மலையல் இதுல தண்ணி படப்படப்பட என்ன செய்யும், இன்னும் கலட்டும். மற்றது டைல்ஸ்ன்றது உண்மையா பொதுவா ஒரு வெக்கையான சாமான் உண்டு. அப்ப அதை நாங்க இதுக்குள்ள போடக்குள்ள கட்டேன். ஒரு வீட்டுக்கு நாங்க இது போடுற என்னத்துக்குன்னா ஒரு கூலாக்கு. அப்ப மாவல் போட்டு எந்த விதத்திலையும் பிரயோசனம் இல்லை. அப்ப டெரகோட்டா பதிப்பு எனக்கு என்னன்னா, நான் இப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு விஷயம் செய்ய போறோம் எனக்கு தெரியாட்டிங்கன்னா அதை முதல் தெரிஞ்சோட தானே வேணும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட அட்வைஸ் கேட்டேன். என்னன்னா நான் கூடுதலா இந்தியா போன டைம்ல என்னன்னா இது பதிக்கிற வித்தியாசம் ஒரு இதுக்கு என்ன கப்புகள் எல்லாம் கொஞ்சம் கூட விட்டு தான் இருக்கு. அப்ப என்னடா விரிவடையும் அந்த இதுக்காண்டி அப்ப நான் வீட்டுக்கு கேட்டா போல நிறைய பேர் அட்வைஸ் சொன்னாங்கல்ல. அப்ப தங்க ஓடண்டு இந்த டெரகோட்டா தங்கட்டுவோடு பெட்டர்னு சொல்லி அதுல ஆர்டர் பண்ணியாச்சு. ஆர்டர் பண்ணா அது இந்த திக்னஸ் ஒரஞ்சு. அப்ப அந்த திக்னஸுக்கு அது என்னண்டா ஒரு கல்லு ஒரு கிலோ 200 கிராம் தண்ணிய தனக்குள்ள வச்சிருக்கு, கீழே விடாது. இதுல நாங்கள் 1600 கல்லு இதண்டிக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 24,000 கிலோ தண்ணிய வச்சிருக்க போகுது. அப்ப அவ்வளவு அந்த கட்டடத்துக்கு பாதிப்பு தானே. அப்பதான் பிறகு இன்னும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு போகக்குள்ளதான் இதுல இப்படி டைல்ஸ் மாதிரியே இந்த ஓட வருதுன்னா, ஆனா இது வியட்நாம்ல இருந்து வர்றது. இப்ப கொஞ்சம் சிக்கல். இது நான் வேலைக்கு எடுத்தாலே பிரச்சனை இல்லை. வியட்நாம் தானே கொஞ்சம் கூட எக்ஸ்பென்சிவ் கூட வந்து என்னன்னா வித்தியாசம். ஒரு கல்லுல 100 ரூபா தான் வித்தியாசம். நான் கொடுத்ததை விட வேலைக்கு கூட போறது ஒரு 1,60,000 தான் கூட போகுது. நான் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன் இப்படி ஒரு நினைக்கிறேன். இந்த ஹீட் வந்து கீழே இறங்காத இருக்கு. இது என்ன செய்யும்னா, அப்ப அந்த ஹோட்டலில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா அது ஓடு மாதிரி தான். அது என்ன செய்யணும்னா தண்ணி படப்பட ஒரு குறிப்பிட்ட காலத்து போய் அரிச்சா அதுக்குள்ள தண்ணி நிற்க போகுது. ஆனா இது எப்படின்னா டைல்ஸ் மாதிரி என்ன கூட அப்படியே தண்ணி பட்டு போறது. அப்ப அதுக்காண்டி இதையே பதிச்சு விட்டது. ஃபுல்லா குளிர்ச்சியா ஒரு வீட்டுக்கு அதான் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. முக்கியமா இந்த மொட்டை மாடி வியூவை வந்து பாருங்க எவ்வளவு வந்து அழகா இருக்கு. இந்த மொட்டை மாடியில இருந்து பாத்தீங்கன்னா தான் உண்மையிலே இந்த இடமே அவ்வளவு அழகா இருக்குன்றது. அப்படி வேறுங்க இங்கால வயல் தோட்டங்கள்னு சொல்லி அங்கால கோயில், அப்படியே எங்காலையும் பாத்தீங்கன்னா 2 கோயில் இருக்கு. என்னன்னா அங்கே கடலும் தெரியும். அப்படியே இங்கால பாத்தீங்கன்னா கடலையும் பார்த்துக்கொள்ளலாம். முக்கியமா இப்படியான ஒரு அழகான இடத்துல இப்படி ஒரு வடிவான வீடை கட்டினதுக்கு உண்மையாக வேறு கொடுத்து வச்சிடறேன்னு நான் சொல்லுவேன். நான் அங்கே இருந்து வேறக்கே யோசிச்சேன். நான் ஏன் இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு வீடை கட்டி இந்த வேண்டொருக்கா யோசிச்சேன் நான். ஆனால் இப்போ மொட்டை மாடியில் இருந்த பார்க்க அவ்வளவு நல்லா இருக்கு. அவ்வளவு இயற்கை பசுமை சூழ்ந்த இடத்துல வந்து கட்டிருக்கணும். உண்மையில ஒரு என்விரான்மெண்டான இடம்னு சொல்லலாம். வேணா எத்தனை மாடிக்கான பேஸ்மெண்ட் போட்டுருக்கீங்க? இது 3 மாடி கட்டலாம். 3 மாடி தான் போட்டுருக்கோம். வீல் என்னடா சோலர்கள் போட்டுறா, அப்புறம் தங்களுக்கு எதுவும் ஃபிட் பண்றா நடுவில் இல்லாட்டிக்கு ஏதாவது ஒரு செட்டப் செய்ய 2 ஆளுமெண்ட் ஓட்டு பொய் கட்டணும் இருக்கிறோம். பொய்க்கட்டு பார்த்தீங்கன்னா 2 கட்டு பிடிக்கணும். மேலே தேவை வேண்டாம், மேலே உயர்த்தலாம். ஏதாவது கூரை போடுறதுனாலும் போட்டுக்கலாம். வேணா கூடுதலா வீடுகள் பால்கனி இல்லாத செட்டப்ல வீடுகள் கட்டுறது அப்படியான வீடு தான் இந்த வீடு. இங்க சைட் பார்த்தா அப்படியே இந்த சைட் அப்படியே பால்கனி இல்லாத வீடு தான். அப்ப ஓமன்னு சொல்லிட்டான். ஆனா எனக்கு என்ன ஒரு இஷ்யூண்டா, நான் நிறைய பார்த்த ஜாழ்ப்பாண கட்டடங்கள் என்னண்டா எல்லாம் பால்கனி இல்லாத கட்டடங்கள் கட்டிட்டு பிறகு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு போய் ரிப்பேர் வேலை ஒன்று நடக்கிறது. என்ன ஆரம்பம்னா தண்ணி கசிகிற பிரச்சனை உண்டு. அப்ப எனக்கு அந்த பிரச்சனை வரக்கூடாது. நான் முதலே சர்ச் பண்ணி பார்த்தா அதுக்கு ஒரு கெமிக்கல் ஒன்று இருக்கு. என்னடா போட்டோ ப்ரூஃப். நாங்க மேல நிலத்துக்கு இதுக்கு போட்டோ ப்ரூஃப் அடிச்சு தான் எழுத்து இருக்கு. அதே மாதிரி போலுக்கும் போட்டோ ப்ரூஃப் இருக்கு. அப்ப அந்த கெமிக்கல் வண்டி அடிச்சு தான் இந்த போட்டோ ப்ரூஃப் அந்த அதுல இருக்கு. அதுல கேன் இருக்குது. அது சொல்ல விட்டுமெட் என்ற ஒரு கெமிக்கல் கேன் உண்டு. அப்ப இந்த கட்டின சுவர் எல்லாமே போட்டோ ப்ரூஃப்ல இருக்குது. இந்த கட்டடத்தின் வெளிப்பக்க சுவர் ஃபுல்லா போட்டோ ப்ரூஃப். முன்பக்கம் மட்டும் அடிக்கல. ஏன்னா முன்பக்கம் என்னன்னா இது புட்டி வைக்கல. அது போட்டோ ப்ரூஃப் செய்தா. அப்ப முன்பக்கத்துக்கு மட்டும் போட்டோ ப்ரூஃப் இல்ல, மிச்சலாம் போட்டோ. அதுக்குமே தேவையில்லை தானே. பால்கனி செட்டப் இருக்கு தானே. இதுக்கு ஃபுல்லாக போட்டோ எங்களுக்கு கொஞ்சம் காசு எக்ஸ்பென்சிவா தான் முடியும். வீட்டுக்கார்ட்ட கேட்டேன் இப்படி என்னடா இதுக்கு நாங்கள் பினிஷிங்கா வேணுமெண்டா போட்டோ ப்ரூஃப் செய்யல. அது ஆனா பாதுகாப்பு வேணுமெண்டா இதுதான் செய்யணுமெண்டா. அப்ப வீட்டுக்கார சொல்லிச்சுன்னா நீங்க இதை செய்யுங்க பிரச்சனை இருந்து. நான் சொன்னேன் எனக்கு பேமெண்ட் தேவையில்லை. ஆனா
எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு திருப்பி ஒரு ரிப்பேர்ண்டா அது எங்களுக்கு தான் ஒரு பெரிய ஒரு விளைவா இருக்கு. அப்ப இதை பெரிய சர்ச் பண்ணிட்டு நார்மலா ஜாழ்ப்பாணத்தை முக்காசி கட்டுறதுக்கு இப்ப திருப்பி ரிப்பேர் நடக்குது. அதுதான் இப்ப நார்மலா வீடு கட்டுறதை விட போன வருஷம் கொடுத்த வீட்டுக்கு இந்த மழைக்கு ரிப்பேர் செய்தவங்க ஒரு பெரிய கம்பெனி கொடுத்த இதுக்கு தான். அப்பதான் ஜோதிச்சேன் என்ன பிரச்சனைன்னு தான் நான் போக்கலன்னு சொல்றது. இப்ப நார்மலா நாங்கள் ஒரு கட்டிடம் பார்த்துட்டு போக்கல என்ன நடக்குன்னு பார்த்துட்டு வந்தானே எங்கட மைண்ட் செட் இப்ப அதுக்குள்ள போயிட்டு தானே. அப்ப விசாரிச்சு போக்குள்ளதான் இங்க எங்களுக்கு போட்ட ப்ரூஃப் பொரண்டிக்கு செய்யறவே இல்லை, நாங்க ஏன் செய்தவே அங்கே ஏன் நீங்கள் அதுக்கு இப்படி செய்றீங்கன்னு தான் தம்பி இப்படி மழை பெஞ்சோன்னா கட்டிடத்துக்குள்ள தண்ணி வர வலிக்கிட்டுது, அதுக்காண்டி தான் திருப்பி செய்தோம்ண்டு. அப்போ நான் பார்த்தேன் ஒருவேளை எங்கடைக்கு விடுறதுக்கு சாத்தியம் இல்லை, அதுக்கு இதுமே தான் நாங்கள் செய்திருக்கிறோம். ஒருவேளை வந்துன்ற ஒரு பிரச்சனை இருக்கு தானே. அப்படின்னா முன்னாயத்தமா ஃபுல்லாவே போட்ட ப்ரூஃப்லேயே வெளிப்பக்க போல் ஃபுல்லாக செய்திருக்கு. உண்மையிலே நல்ல வேலைன்னு சொல்லலாம். மொட்டை மாடியில் டேங்க் இருக்கு என்னண்ணா, இது பார்த்தீங்கன்னா டேங்க் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரெஷர் பம்ப் எல்லாம் கொடுத்துக்கிட்டா வேறு சின்னனா ஒரு நிழல்ல இருக்கக்கூடிய மாதிரியும் இருக்குது. பார்த்தீங்கன்னா மேலே தண்ணி இருக்கிறபடியே இன்னும் குளிர்மையாக இருக்க வழியில் அவ்வளோ நல்லா பார்த்தீங்கன்னா மோட்டரும் பேக்காது பாருங்க. அப்படியே வாங்க கீழே போகலாம். இந்த வீடை ஃபுல்லாக வந்து சுற்றி காட்டிட்டோம். நிறைய பேருக்கு இந்த வீடு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடு கட்டுறதுக்கு யோசிச்சிருப்பீங்கன்னா இப்போ உங்கள் மூலமாக வந்து வீடு கட்டுவோம்ன்றா என்ன மாதிரியான தொடர்பு கொள்றாங்க? எங்கள்கிட்ட முதலாவது இப்போ ஃபோன் பண்ணி கதை கூட என்ன பிளான் சொல்லிவினேன் தானே சொன்னேன். நாங்கள் முதலாவது அவைகளுக்கு ஒரு சாமியல் ரூபாய் கொண்டு கீறி கொடுப்போம். அவையில் அது ஓகே இல்லாட்டி கரெக்ஷன் எல்லாம் சொன்னால் பெர்ஃபெக்டான ஒரு 2D ட்ராயிங் கீறி கொடுப்போம். கீறி கொடுத்து எங்கள்ட கண்ட்ராக்ட் அமௌண்ட் சொல்லுவோம் இவ்வளோ போதுண்டு. அதுவும் ஓகேண்டா எங்கிட்ட தான் கன்ஃபார்மெண்ட் ஓகே ஆன பிறகு 3D கீறி கொடுப்பேன். ஏனென்றா சில ஆக்கள் என்னன்னா 3D எடுத்துக்கொண்டு வேற இடத்துக்கு பூராக்களும் இருக்கணும், சின்னப்படி இல்லானே. அப்ப இதன் அப்படி 2-3 நடந்தால நாங்க என்னண்டா எங்களுக்கு சைட் கன்ஃபார்ம் பண்றதுதான் 3D கீறி கொடுக்குறது. ஆனா அதுக்கு பேமெண்ட் எடுக்கிறீங்களே. இப்போ சில என்னடா அதுக்கெல்லாம் பேமெண்ட் எடுத்துணுமா, நான் பேமெண்ட் எடுக்கிறீங்களே. பிறகு அப்ரூவல் லெவல் பார்ப்போம். அப்ரூவல்ன்றது அதெல்லாம் எங்கடைக்குள்ளேயே வரும். இப்போ அவையில் வந்து ஒரு எம்சியில் வந்து சைன் வைக்கிறதோ இல்லாட்டி அவையில் பிரேஸ் வைக்க வந்து சைன் வைக்கிற மட்டும் தான் இருக்குமே ஒழிய மற்றபடி சகல அப்ரூவலுக்குரிய முழு டாக்குமெண்ட்ஸும் அவையில் தந்துச்சுன்னா நாங்கள் அப்ரூவல் எடுத்து கொடுக்க வேண்டியது எங்கட பொறுப்பாக இருக்கும். அப்ரூவல் வந்த கையோட அடுத்த கட்டம் என்னென்னா லோயர் மூலம் அக்ரிமெண்ட் போடுவோம். அக்ரிமெண்ட்ல என்னண்டா இப்போ இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணுவோம். நாங்கள் அட்வான்ஸ் பண்ணி தான் வேலை செய்யறது. அட்வான்ஸ் பண்ணாமல் செய்கிற அளவுக்கு நாங்கள் இல்லை. ஆனால் அட்வான்ஸ் பண்ணி தான் நாங்கள் வேலை செய்யறது. நான் என்னன்னு சொல்றது ஒரு 10 பாட்டாக பிரித்து தான் பண்ணுவோம். அதுலேயும் கடைசி பாட்டுன்றது வீட்டுக்காரர் வேலையில நாங்கள் வந்து பார்த்துட்டு அவைகளுக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபைன்றது பிறகுதான் எங்களுக்கு தரக்கூடிய மாதிரி பேமெண்ட் இருக்கு. மற்றது விளந்தான் அதுக்கு பிறகு என்னென்னா எங்களுக்கு பேமெண்ட் பிரச்சனைலாம் வந்தோன்று இருக்கு, எங்களோட வேலை நடந்தோன்று இருக்கு. அதே மாதிரி எங்கடையில் இப்போ ஸ்பெஷல் நாங்கள் ஃபவுண்டேஷன் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா தெரியும், முதல் வீடு என்ன சரி இந்த வீடு என்ன சரி ஃபவுண்டேஷன் இந்த அளவுக்கு உயர்த்தணுமோ அதுக்கு இதே மாதிரி உயர்த்தி இப்போ குளம் மூலம் 11 அடிக்கு உயர்த்துவோம். நார்மலாக 10 தான் சைஸ், நாங்கள் 11க்கு உயர்த்தி விடுறது. ஏன்னா இந்த வென்டிலேஷன் பிரச்சனைக்காண்டி 11 உயர்த்தி விடுறது. அப்போ எங்கட இதில் அதே மாதிரி இன்டீரியர்ன்றது இப்போ நீங்கள் இந்த வீடியோவா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இன்டீரியர் நாங்கள் எந்த வித பிள்ளையும் விடாதான் செய்கிறது. அதே மாதிரி மெட்டீரியலும் நாங்கள் என்னென்ன மெட்டீரியல் போடுவோம்னு சகலதை முதலே போட்டுருவோம். என்ன மெட்டீரியல் தான் போடுவோம், இவ்வளோ செய்வோம் செய்வோம். அதை விட எக்ஸ்ட்ரா செய்கிற வேலையில் எப்படி இருந்தால் அது அக்ரிமெண்ட்டில் போட மாட்டோம். ஆனால் நாங்கள் 7 அளவை செய்து கொடுப்போம். ஓகேண்ணா, முக்கியமாக வந்து இந்த வீட்டை பார்த்த உடனே எல்லாருக்கும் பின்ன வந்து இந்த வீடு வந்து என்ன பட்ஜெட்டுக்கு வந்து கட்டி கொடுத்துருக்கீங்க? இந்த வீடுன்னு உண்மையை சொன்னா என்னன்னு சொல்றது, எங்களுக்கு முடிஞ்ச காசு 3,50,00,000 ரூபா முடிஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கு. ஆனா இப்ப செய்யறேன்டா கிட்டத்தட்ட 4 கோடி கிட்ட முடியும். என்ன இப்பத்திய நிலைமை அப்படி நார்மலா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப சில கம்பெனிகள் சும்மா நார்மலா ஆட் போடுறேன்னு நாங்கள் பழைய விலைக்கு செய்யறோம். அது ஒரு ஜதார்த்தம் இல்லாத ஒரு விஷயம். நிச்சயமா நார்மலா எல்லாமே கூடிட்டுது. நான் கூட்டாம செய்யறேன்னுடா நார்மலா ஒரு 1 கோடிக்கு வேலை செய்யற மட்டும் வைங்க, ஒரு 15% லாபம் வைக்கிற மட்டும் வைங்க. நார்மலா நாங்க 15 சிலாக்கு 20, 25, 30 வரைக்கும் வைக்கிறோம். அப்ப எங்களுக்கு ஒரு 15 லட்சம் ரூபாய் லாபம் வருதுண்டா இப்ப கூடி இருக்கிற விலைன்ற எப்படின்னா 18% 25% கூடி இருக்கு. அப்ப எங்களுக்கு நார்மலா நான் கூட்டாம செய்யறோம்னா எங்களுக்கு ஒரு 8 லட்சம் ரூபாய் நட்டம் தான் பிறப்பு. நான் கூட்டாம செய்யறேன்டா அதன் அர்த்தம் என்ன, ஒன்று நான் எந்த குவாலிட்டியை குறைக்கும். அப்படி செய்த ஒரு வீட்டுக்கார கட்டியும் பிரயோசனம் இல்லை. அப்ப இது ஒரு ஜதார்த்தமான விஷயம். என்னன்னு சொல்றது, இப்ப பெட்ரோல் கூடி இருக்கு, சாப்பாடு கூடி இருக்குது, சாமான் விலை கூடி இருக்கு, எல்லாம் கூடி இருக்கு. இப்ப நார்மலா இந்த வேலை வரக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் நாங்க தாண்டி வந்தது. பெட்ரோலு காசு இருந்தா தான் பெருவம் வேலை செய்தாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா முந்தைய பெட்ரோலு காசு கேட்காங்க. இப்ப பெட்ரோல் விலை ஓடனோடனே பெட்ரோலு காசு கொடுத்தாங்க, மற்றது சம்பளத்தை கூட்டித்தாங்க. அப்படியே எல்லாமே கூட்டக்கூட ஜதார்த்தம். இப்ப நாங்களே இப்ப நார்மலாக என்ன சொல்கிறது, இப்போ இது ஒரு செய்தாலும்
நாங்கள் எங்களுக்கு லாபம் பெறாம செய்யற அளவுக்கு இருக்க மாட்டோம் தானே. அதே மாதிரி அட்வான்ஸ் பண்ணா செய்வீங்களோன்னு வைக்கணும். ஆனா நாங்க அட்வான்ஸ் பண்ணா செய்யல. ஏன்னா நாங்கள் இப்ப செய்யணும் அட்வான்ஸ் இல்லாம இப்போ எந்த வித வேலையும் அப்படி செய்ய இப்போ நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டுட்டு எப்படி எடுக்கிறாங்கண்டா இப்போ லோயர்ட்ட அக்ரிமெண்ட் போட்டாலும் உடனே காசு இருக்கு. இப்போ நாங்கள் நல்லூர்ல ஒரு வேலை ஒன்றுக்கு அக்ரிமெண்ட் போட்டுட்டா எங்களுக்கு அட்வான்ஸ் தருவணும். ஆனா நாங்க என்ன சொல்லியிருக்கிறோம்டா எங்களுக்கு அப்ரூவல் கையில் வந்தோடனே உங்களோட சைட்டுக்குள்ள இப்போ சாமான் பறிப்போம் நீங்கள் அப்போக்குள்ள வந்தால் தான் தெரியும். அப்ரூவல் சின்ன ஒரு மாதம் பிந்தா வேலைங்கிட்ட காசை போட்டு ஜோதிச்சுட்டு இருக்க தேவையில்லை. எப்போ வேலை உங்களுக்கு சைட்டில் தொடங்குமோ அப்போ தான் நான் காசு வேண்டும். அதே மாதிரி தான் பேமெண்ட்லாம் அப்படின்னா ஒரு வேலை முடிகிறதுக்கு முன்னே இந்த காரணம் கொண்டும் போயிட மாட்டோம். இந்த வேலை முடிஞ்சுது அடுத்த வேலை குறிக்க இதுன்றா தான் கேட்போம். இப்போ நாங்கள் இந்த வீட்டுக்குமே சாமான் விலை ஒன்றதுக்கு கூட்டவே இல்லை. அதே மாதிரி இப்போ ஆடி மாதம் 3 வீடு போட போகிறோம். அதுக்கும் கூட்டவே இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு 3 வீடு செய்கிறோம். நாங்கள் அக்ரிமெண்ட்ல போட்டு செய்த வேலையில் ஆனால் ஸ்ட்ரக்சரல் ஒர்க் செய்து ஒன்று இருக்கு ஃபினிஷிங். அதுகளுக்கு மட்டும் இப்போ செய்த தொகை இருக்கு தானே. இப்போ ஒரு 5 கோடிக்கு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறோம்டா 3 கோடி வேலை முடிஞ்சோன்னா மிச்சம் 2 கோடிக்கு மட்டும் 15% கூட்டி செய்கிறோம். எல்லாத்துக்கு என்னென்னா எங்களால் சாட்டிஸ்ஃபையாக ஒரு வீடு செய்து கொடுக்கல. இப்போ நாங்களுமே என்ன செய்வோம் சொல்லாத வேலையும் செய்து கொடுப்பேன். முதலாவது வேலை இப்போ நாங்கள் ஒரு டிவி யூனிட்டை போட்டால் அந்த டிவி யூனிட்டை போட யோசிக்க மாட்டேன். அந்த கபோர்ட்டை போட யோசிக்க மாட்டேன். அந்த இதுகளை செய்ய யோசிக்க மாட்டேன். எல்லாத்தையும் எங்க குறைச்சு செய்யலாம். ஆனா அப்படி செய்து விடுவதுல எங்களுக்கு ஒரு திருப்தி இருக்காது. அதால நாங்க என்ன செய்யறோம்னா முதல் 10,000 செய்து நாங்களே இப்ப 11,000 11,500 அவைண்ட ரேட்டை பொறுத்து. இப்ப ஆனா என்னன்னு சொல்றது இப்ப ரேட் கூட்டி செய்ய மாட்டேன்னு சொன்னாக்கள் செய்யற ரேட் 11. இப்ப நாங்கள் கூட்டி இருக்கிறது அவைண்ட 11க்கு தான் கூட்டி இருக்கிறோம். அப்ப அவையின் ரேட்டுக்கு தான் நாங்க செய்ய போறோம். இவ்வளவு காலம் அவையில் கூட இன்னும் கூட வச்சு செய்தவர்கள் இப்ப அவையில் அளவா செய்யறோம். நாங்கள் அதே ரேட்டுக்கு போயிருக்கோம். அவ்வளவுதான் வித்தியாசம். உண்மையிலே சொல்லப்போனால் நிறைய விடயங்களை நான் சொல்லியிருந்தீங்கள். அதே மாதிரி உண்மையிலே வடிவாக சுற்றி காட்டிங்கள். உண்மையிலே ரொம்ப நன்றி. அழகான ஒரு மாடர்னான ஒரு அழகான வீடு காட்டியிருப்போம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடு கட்டினது B2S பில்டர்ஸ். உங்களுக்கு தேவையாக இருந்தால் இந்த கான்டாக்ட் நம்பர் தரேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இப்படியான வீடுகளை வந்து கட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலேயே எனக்கும் வந்து பார்த்ததில் ரொம்ப ரொம்ப பிடிச்சு கொண்டு சொல்லலாம். வேலனை பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த முறை 2வது வீடை வந்து காட்டிக்கொள்கிறோம். அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு நீங்கள் முதல்ல வந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் அடுத்த ஒரு வித்தியாசமான காணொளி சந்திக்கிறோம்.